அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1355, அதாவது 350 நான் தான் பேசுனேன், 355 சார் 800 355 350 நான் தான் பேசினேன், 355 நான் தான் பேசுறேன். இன்னைக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மகிழ்ச்சி. இந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட்ல இந்த தலைப்புல ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருக்காங்க. நம்ம இதுல யாருக்குன்னா நினைவு இருக்கா? இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்ற தலைப்புல நம்ம தளத்துல ஒருத்தர் பேசியிருக்காரு. யாருக்குன்னா பழசா வந்தவங்களுக்கு தான் தெரியும், புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது. யாருக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க. வினய் தீர்த்தான் சார் தான் பேசியிருக்காரு. வினய் தீர்த்தான் சார் சொல்லிட்டார். சார் கரெக்டா சொன்னாரு. இன்னும் கொஞ்சம் அந்த தலைப்பு இதுதான். இன்னும் கொஞ்சம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா அடிஷனல் மைல். அதாவது நம்மளோட ரெகுலரா போறதுல அவர் பேசின தலைப்பு ரெகுலரா போறதுல நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா நம்மளோட சக்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் அவரோட பேசின தலைப்பு. அந்த தலைப்பு. ஆனா அதே தலைப்புலதான் நான் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த இன்னும் கொஞ்சம்ன்றது இன்னைக்கு நம்ம பேச போறது வேற. இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை. இதுல என்னன்னா டிசிஷன் மேக்கிங். நம்ம வாழ்க்கையில முடிவெடுக்கிறோம் இல்லையா? பல நேரங்கள்ல பல முடிவுகள் எடுக்கிறோம். எந்தெந்த முடிவுகள் எப்படி எடுக்கிறோம், நாம எடுக்கிற முடிவுகளோட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்றைய தலைப்பு ஊட்டியிருக்கு. இது எங்க இருந்து எடுத்தான்னா சோமாலியப்பன் சாரோட புக்கு, புதுசா போட்டிருக்க சோமாலியப்பன் சாரோட புத்தகம். இந்த புத்தகம் நேர்பட பேசும் பேச்சு. இந்த புத்தகத்தோட பேர் நேர்பட பேசு. இப்பதான் ரிலீஸ் பண்ணாரு. இப்போ நாங்கெல்லாம் போயிட்டு மைண்ட் யுவர் மைண்ட் டீமே போயிட்டு அதுல ரிலீஸ் பண்ணிட்டு அந்த புத்தகத்துல முதல் புத்தகமா இந்த வெளியிட்டதுல இந்த புத்தகம் வெளியிட்டாரு. நான் தான் அந்த புத்தகம் வெளியிடும் போது நான் தான் வாங்கிட்டு நம்ம பேசணும். அதுல அந்த புத்தக விழா நடந்த இந்த புத்தகத்துல இருந்தா நம்ம பெருசா ஒண்ணும் நான் எடுக்கல. அதுல ஒரே ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஒரு டாபிக்ல எல்லாருமே பேசலாம், எல்லாருமே பேச வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. எந்த அளவுக்கு நாம முடிவு எடுத்துருக்கோம், இந்த முடிவுகளால விளைந்து அந்த விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி தான் இது சார் எழுதியிருக்காரு. மொத்தம் 27 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. 27 கட்டுரைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேற தலைப்புகள்ல எழுதியிருக்காரு. இது பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில இருந்து எடுத்த தலைப்பா நேர்பட பேச்சு. அந்த ஆத்திச்சூடில இருந்து இந்த தலைப்பை எடுத்திருக்காரு சாரு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு எல்லாருக்குமே. ஆனா இந்த வாழங்காலத்துல நிறைய நம்ம பார்க்கறது நிறைய இருக்கு, படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, கேட்க நிறைய இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, செய்ய வேண்டியது இருக்கு, அனுபவிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இந்த 24 மணி நேரம் பத்தல அப்படின்றது எழுதியிருக்காரு. பல நேரங்கள் அவர் சொல்றது உண்மையா இருக்கும். நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நேரமே பத்தலன்னு நாங்கெல்லாம் பல பேர் சொல்றோம். எனக்கு நேரமே பத்தல தெரியுமா, எவ்வளவு வேலை வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்ட்டு. அப்ப நிறைய நம்ம எல்லாருமே வேலை வச்சிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் அந்த இது இருக்கு. அதனால இந்த சூழ்நிலையில எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிறதுக்கு நேரம் கம்மியா தான் இருக்கு. எல்லாருமே சத்தம் யாருதோ கேட்டுன்னு இருக்கு. அது சரி, சாரி சார், நான் மைக் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. எல்லாருக்குமே என்னன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில இருக்கும். அதனால ஈஸியா எதனா கிடைக்குமா, ரொம்ப சின்னதா விஷயங்கள் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நமக்கு யூடியூப்ல வருது. நம்ம நிறைய வீடியோஸ், பெரிய வீடியோ இருந்தா விரும்பி பாக்குறது இல்ல, பெருசா நான் படிக்கிறது இல்ல, சின்னதா இருந்தா அழகழகா படிச்சுட்டு கடகடன்னு போயிடுவோம். அந்த மாதிரிதான் இந்த சூழ்நிலையில இருக்கு. அதனால இவர் இந்த புக்ல சின்ன கட்டுரைகள் அவரோட அனுபவத்துல பல விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதுல 4 பகுதியா இந்த 27 கட்டுரையை 4 பகுதியா பிரிச்சிருக்காரு. முதல் பகுதியும் 2வது பகுதியும் என்னன்னா மக்களோட முன்னேற்றத்துக்காக எழுதியிருக்காரு. 3வது பகுதி பேசுவது, கேட்பது, மௌனமாக இருப்பது. இதை பத்தி எழுதியிருக்காரு. பேசுவதும் கேட்பதும் மௌனமாக இருப்பது. 4வது பகுதி தமிழறிஞர்கள் பத்தி எழுதியிருக்காரு.
தமிழ் அறிஞர்களை பத்தி எழுதியிருக்காரு. இதுல 27 கட்டுரையில நாம பார்க்க போறது ஒரே ஒரு கட்டுரை தான். அந்த ஒரு கட்டுரையில ஒரு சில சின்ன நிகழ்வுகள், அந்த சின்ன நிகழ்வுகளை என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ன்றதான் அது டிசிஷன் மேக்கிங் தான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதுதான் முதல் தலைப்பு. ஏதோ அடிஷனல் சவுண்ட் வந்துட்டே இருக்கா? இல்ல வேற எதனா சவுண்ட் கேக்குதா? இல்ல ரைட். இல்ல சார், இல்ல சார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதுதான் அந்த அந்த தலைப்பு. அவரோட தலைப்புல வந்து இது வேற ஒரு செய்தி சொல்றாருல்ல, அது புக்கிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா நான் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் வந்து டிசிஷன் மேக்கிங் மட்டும் தான் இங்க எடுத்துக்கிறேன். அதுல இருந்து சில கருத்துக்கள் அவர் சொன்னதுல இருந்து எடுத்துட்டு அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது அந்த மாதிரி அனுபவங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த அனுபவங்களை தான் நம்ம பகிர்ந்துக்க போறோம் இந்த கட்டுரையில. அதனால கொஞ்சமா பேசணும், இன்னும் கொஞ்சம் கேட்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு பார்ப்போம் இதுல என்ன அப்படின்றது. இதுல வந்து 3 சம்பவங்கள் சொல்றாரு, 4 சம்பவங்கள் சொல்றாரு. ஆனா நான் இங்க 3 சம்பவங்கள் மட்டும் தான் நான் இது சொல்ல போறேன். இந்த 3 சம்பவங்கள்ல வாழ்க்கையில நமக்கு எல்லாருக்குமே நடக்கிற சம்பவங்கள். ஒண்ணு வந்து ஒரு ஓவியம் விற்கிற இடம். இந்த ஓவியம் விற்கிற கடையில வந்து ஒருத்தர் போய் ஓவியம் பாக்குறாரு. ஒரு ஓவியத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு ஓவியம் வந்து ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு. அந்த ஓவியத்தை வந்து விலை கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 17,000 அப்படின்னு சொல்றாரு. அந்த கடைக்காரர் வந்து 17,000 சொல்றாரு ஓவியத்தை. இவர் வந்து 17,000 15,000 பேரம் பேசுறாரு. 15,000 கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? 15,000 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாரு? இவர் கெஞ்சி கேட்கறதுனால சரி ஒரு 1,000 ரூபாய் குறைச்சின்னு 16,000 கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. 16,000 கொடுத்தவன் சொல்ல அவர் என்ன பண்றாரு? 16,000 வானான்னு மற்ற ஓவியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த ஓவியங்களை பார்த்துட்டு சுத்தி வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த ஓவியத்தை பாக்குறாரு. அவருக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஓவியம் தான் பிடிச்சிருக்கு. அதனால வந்து முதல்ல பேசினாரு. 2வது முறையும் கேட்கிறாரு. 15,000 வச்சுன்னு கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் போய் சுத்திட்டு வந்தாரு பாருங்க. இவர் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாரு இல்லையா? அப்ப அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இவருக்கு இந்த கடைக்காரருக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த சைஸ்ல இருக்கிற ஓவியம் வேற இல்ல, இது ஒண்ணுதான் இருக்குது இந்த சைஸ்ல இருக்கு. அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த ஓவியத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துறாரு. இவர் வந்தவங்க பிடிச்ச ஓவியம் இல்ல, அது மட்டும் தான் இருக்கு. வந்து மறுபடியும் வந்து சுத்தி பார்த்துட்டு வந்து சரி 15,000 கொடுங்கன்னு மறுபடியும் கேட்ப, இல்ல சார் நான் அதை கொடுக்குற மாதிரி இல்ல. இவருக்கு சட்டுன்னு தூக்கி பார்த்து போறட்ட மாதிரி ஆச்சு. என்னடா 16,000த்துல 1,000 கொடுக்குறோன்னு சொன்னா அவர் கொடுக்குற மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் சும்மாதான் சொல்றாருன்ட்டு இவரு 15,000 கேட்டவரு சரி நீங்க சொன்ன மாதிரி 16,000 கொடு அப்படின்னாரு. இல்ல சார் நான் கொடுக்கல அப்படின்றாரு. மறுபடியும் இவர் யோசித்து என்ன பண்றாரு? சரி 17,000க்கு நீங்க சொன்ன ரேட்டுக்கு நான் கொடுங்கன்னா, இல்ல நான் கொடுக்குற ஐடியா இல்ல, வேற வழியை பாத்துங்க, எனக்கு வேணும் அது படம் அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். சோ 16,000 சொன்னப்ப அவர் முடிவெடுக்கல. 16,000 1,000 ரூபாய் குறைக்கணும்னு நினைச்சாரு. அந்த 1,000 ரூபாய்ல இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா? சார் எக்கோ அடிக்குது சார். மாலத்தி இது கொஞ்சம் நிறுத்திடுங்கப்பா. சம்திங் ராங் வருது, அதனாலதான் யோசித்தேன் நான். ஓகே ரைட். சோ 15,000 ரூபாய் 16,000 ரூபாய் குறைச்சவரு இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா, 15,000 ரூபாய் குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாரு, எதிர்பார்த்தாரு. அந்த இன்னும் கொஞ்சம் அங்க வந்து என்னாச்சுன்னா முழுசுக்கே மோசமான மாதிரி அவருக்கு கிடைக்கல. அந்த ஒரு நிமிஷத்துல என்ன மாறும் லைஃப்ல என்றது தெரியாது. நம்ம பல நேரங்கள்ல பல விஷயங்கள் இப்படிதான் நடக்குது. இதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் சொல்றாரு ஆசிரியர் சோமலிபன் சார் தான். இது என்னன்னா அவருக்கே நடந்த சம்பவம். இந்த 2 சம்பவம் அடுத்து சொல்ல போற 2 சம்பவம். சார் வந்து ஒரு மாருதி டிசைர் கார் வச்சிருந்திருக்காரு. அந்த காரை வந்து வித்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அவர் டிசைட் பண்ணப்ப அப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும், நம்ம பேப்பர்ல வரும், டெய்லி தந்தியில இந்துல இதெல்லாம் கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதுல வந்து எல்லாமே எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் அவரை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்த்துருப்பீங்க. மேட்ரிமோனியல் வரும், சேல்ஸ் வரும், எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதுல இந்த கார் சேல்ஸ்னே தனியா ஒரு காலம் போட்டிருப்பான். அதுல வந்து இவருக்கு வந்து என்ன சொல்றீங்க, நீங்க அதுல போடுங்க, கிளாசிஃபைட்ல போடுங்க, உங்களுக்கு ஆளுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சார் வந்து கிளாசிஃபைட்ல போட்டிருக்காரு. போட்டதுல இருந்து அந்த காலையில 6 மணில இருந்து கால் மேல கால் வந்துட்டு இருக்குது. அவருக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொல்றாங்க. இவரோட அந்த ரேட் வந்து
2,70,000 ஒருத்தர் கேட்கறாங்க, 2,80,000 ஒருத்தர் கேட்கறாங்க, 2,85,000 ஒருத்தர் கேட்கறாங்க. இப்படி கேட்டுட்டே வராங்க. சார் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, திடீர்னு வீட்டுக்கு அட்ரஸ் வாங்கிட்டு போன் பண்ணி அட்ரஸ் வாங்கி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு 10,000 அட்வான்ஸ் பிடிங்க, 2,90,000 எனக்கு காரை கொடுங்கன்றாரு. அவரு சாருக்கு வந்து உடனே என்னாச்சு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே, இன்னும் வேற எதனா வருதா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு அவர்கிட்ட, எனக்கு இன்னும் 2-3 பேர் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இவர் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கால்ஸே வரலையா, சரியா கால்ஸே வரல. 2,80,000 போன் பண்ணவங்களுக்கு 85,000 போன் பண்ணி பேசினா அவர் 2,80,000 ஒத்துக்கல. போன் பண்ணி அதிகமா கேட்டதுல ஒத்துக்கல. மறுபடியும் போன் பண்ணவங்களுக்கு எல்லாம் இவர் போன் பண்ணி கேட்கிறப்ப யாரும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. கடைசியில என்னாச்சுன்னா 2,20,000 அந்த கார் வந்து போயிட்டு இருக்கு. அந்த காரை அவரு கடைசியில கொடுக்க 2,90,000 வீட்டுக்கு கேட்டு வந்தத சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு நினைச்ச இதுல அந்த அந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க முடியல சாரால. அப்போ அந்த இன்னும் கொஞ்சம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு பாருங்க, ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு கையில வர விஷயங்களை தவற விடுறோம் இன்னும் கொஞ்சம்ன்றதுல. இதே மாதிரி இன்னொரு அனுபவத்திலையும் சொல்றாரு. இன்னொரு அனுபவம் என்னன்னா, பங்கு சந்தையில அவர் வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காரு, அந்த பங்கு வாங்கி வச்சிருக்காரு. அந்த பங்கு வந்து திடீர்னு பாக்குறப்ப 560 ரூபாய் இருந்துதான். 560 அந்த பங்கோட விலை 560. அந்த அன்றைக்கு ரேட்ல அந்த பங்கு 560 வித்தாருன்னா அவருக்கு ஒரு பங்குக்கு 150 லாபம். அவர் என்ன பண்ணிருக்காரு, யோசிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி ஒரு முறை அதே மாதிரி அந்த பங்கு அந்த ஷேர் வந்து 650 வந்திருக்கு. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 560. இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்த இது வந்து 650. 650 அப்பயே வந்தது, திருப்பி ஏறும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 560 இருந்த பங்கு இவர் வெயிட் பண்ண என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. காத்திருக்கலாம் அப்படி வெயிட் பண்ணதுல 560 40 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 520 ஆச்சு. வெயிட் பண்ண கடைசியில வந்து 200 பங்கு கையில வச்சிருந்தாரு. 560 வந்தப்போ வாங்கல, இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு காத்திருந்ததுனால அதையும் மிஸ் ஆச்சு. அப்போ பல நேரங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படின்றது பல வாய்ப்புகளை நாமளும் நழுவ விட்டு இருக்கோம். இந்த சம்பவம் 3 சம்பவம் சொல்லியிருக்கேன். ஒன்னு ஓவியம், இன்னொன்று காரு, இன்னொன்று வந்து பங்கு சந்தை. 3 சம்பவத்திலையும் நடந்தவை என்னன்னா, நம்மளோட முடிவெடுக்கிற இது வந்து செயல்பாடு வந்து குறித்த நேரத்துல நம்ம முடிவு எடுக்கல சில விஷயங்கள்ல அப்படின்னா அந்த முடிவு வந்து நமக்கு வந்து சாதகமா இருந்த முடிவு வந்து மாறிடும் அப்படின்ற சூழ்நிலை வருது. பல நேரங்கள்ல நம்மளோட ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் இது வாழ்க்கையில நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி முடிவுகள் நம்ம கிட்ட என்ன முடிவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கட்டுரையில அவர் எழுதின விஷயங்கள்ல இந்த மாதிரி செய்தியோட நம்மளும் கொஞ்சம் நம்மளோட அனுபவங்களை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நான் வந்து போட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படின்றது நான் வச்ச பேரு. சார் வச்ச பேர் வந்து காற்றுள்ள போதே தொற்றிக்கொள் அப்படின்றதுதான். அதாவது சரியான சமயம் வரும்போது காற்றுள்ள போதே எடுத்துக்கணும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கொண்டிருக்கோம். இதுதான் செய்தி. நீங்க எல்லாரும் உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். மகிழ்ச்சி. வணக்கம். கை தட்டுறேன் சார். வணக்கம் சொல்லுங்க சார். நான் கை தட்டிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன். வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி கேட்கறத தொடங்கிக்கிறேன். வாங்க 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 வாங்க. இந்த 3 சம்பவங்களை பார்க்கும்போது எனக்கு இது மாதிரி 3 சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு சார். ஆனா நான் என்ன பண்ணேன், 3 சம்பவங்கள்லயும் உடனடியா முடிவெடுத்தேன். எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. 3மே எனக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுத்தது. ஒரு சம்பவம், ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பஸ்ல பார்த்தேன் அவங்கள. அவங்க சொன்னாங்க, இது 3மே என்னோட வேலை தொடர்பானதுதான். அப்ப நான் வந்து வேலைக்கு போனதே இல்லை. போய் பள்ளிக்கூடத்துல போய் பாடம் எடுத்தது அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மாவே தான் இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6-7 வருஷம் சும்மாதான் இருந்தேன்.
ஒருத்தவங்கள பார்த்தேன் பஸ்ல. அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து சென்ட் ரஃபேல்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, "எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால நான் வந்து வேலைய விட்டுட்டு போப்போறேன். நீங்க வேணா அப்ளை பண்ணி பாருங்களேன்" அப்படின்னாங்க. ஆனா அப்பல்லாம் எனக்கு என்னோட பாடமே ஒழுங்கா தெரியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகத்துல தான் நான் இருந்தேன். இருந்தாலும் பரவால்ல, அப்ளை பண்ணி வைப்போம். வந்தா வரட்டும், வரலைன்னா பரவால்ல அப்படின்னுட்டு போய் குடுத்தேன். லீவ் வேகன்சி 6 மாசம் வேலை பார்க்கிறீங்களா அப்படின்னாங்க. பரவால்ல பார்க்கிறேன் அப்படின்னேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா நான் வந்து அங்க வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வர ஆரம்பிச்சது. ஓ! ஒழுங்கா தான் படிச்சிருக்கோம் நம்ம இத்தன நாளா. ஒழுங்கா 6 மாசம் வேலை பார்த்துட்டோமே அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி நான் பிராட்வேல வேலைக்கு போகும்போது, அதே மாதிரி மற்ற இந்த இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்த அனுபவம் இருந்தது. அப்பவும் யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, "இந்த மாரி அங்க ஒரு வேலை இருக்கு, போறீங்களா?" அப்படின்னாங்க. எங்க மாமாவுக்கு கூட தெரியாது. எனக்கு சென்னை வந்து அவ்வளோ தூரம் போறதுக்குனாலே எனக்கு பயம் தான். ஏன்னா நான் கிராமத்துல இருந்ததுனால 1 பஸ், 2 பஸ் தான் தெரியும். இந்த சென்னையில பஸ்ஸா போகுது, ரூட் தெரியாது, எங்க இறங்கணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அப்ப வந்து எப்படி போகணும்னு என்கிட்ட சொன்னவங்க கிட்டயே நான் கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, "நீங்க போய் குறளகத்துல இறங்கிக்கங்க." குறளகம் மட்டும் எங்க மாமா கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அதனால குறளகம் போய் இறங்கிக்கங்க. அங்க இருந்து ஒரு பஸ் எடுத்து போகணும், இப்படி வரணும், அப்படி வரணும்னு சொன்னாங்க. சரி ஆனது ஆகட்டும். அப்பல்லாம் ஃபோன் எல்லாம் கிடையாது. அதனால மாமாட்ட எல்லாம் சொல்ல முடியல. நானா கிளம்பி போயிட்டேன். ஒரு தைரியத்துல போனேன். அதுக்கப்புறம் அந்த ஹெச்எம்மோட பார்த்து பேசும்போது, அவங்க தான் எனக்கு வேலை குடுக்க போறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் 30 ஆண்டு காலம் அந்த பள்ளிக்கூடத்துல நான் பணியாற்றுவதற்கு, அந்த ஒரு அந்த கொஞ்ச நேரத்துல பயந்துகிட்டு இருந்திருந்தேன்னா, நிச்சயமா என்னால போயிருக்க முடியாது. ஊரு புதுசு அப்படின்னு இருந்திருந்தாலும் முடியாது. ஏதோ ஒரு தைரியம் ஆனதா ஆகட்டும் அப்படின்னுட்டு போனதுனால, அங்க வந்து எனக்கு வேலை கிடைச்சு, அது என்னோட வாழ்க்கையவே மாத்துச்சு. அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். உடனடியா எடுத்த தீர்வுகள்லாம் நல்லதான் சார் இருந்தது. இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு விரும்பினேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல தருணத்தை எனக்கு சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். கைதட்டு. மேடம். நானே தட்டிக்கணும் சார் எனக்கு. வேற யாராச்சும்? அடுத்து யார் பேசுறது? சார் நான் சொல்லட்டுங்களா? வாங்க. சார் இப்போ இதை நீங்க சொல்லும்பொழுது நீங்க சொல்லும்பொழுதே எனக்கு என்னுடைய வேலை சார்ந்த ஒரு விஷயம் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம்ல வந்து நான் சொல்றது ஒரு ம், ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும். 10 to 15 இயர்ஸ் இருக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு ஒரு 2:30 போல இருக்கும் டைமு. அப்போ வந்து எனக்கு போலீஸ்ல இருந்து ஒரு கால் ஒன்று வந்தது. போலீஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து. "என்ன நீங்க வந்து இந்த டெண்டர்ல போடவே இல்ல போல இருக்கே" அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து திருவள்ளூர்ல தான் என்னுடைய கம்பெனி. அங்க இருந்துட்டு இருக்கேன். கால் வந்ததுமே நான் வந்து சரி போடலையே, நீங்க ஏன் போடல அப்படின்னாங்க. அது ஒரு பேட்டரி சார்ஜருக்கான ஒரு டெண்டர் அது. அந்த டெண்டர் வந்து என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் வால்யூம் வந்து ஜாஸ்தி. ஸோ அப்போ போடலையானதும், ஆமா போடலங்க. எனக்கு தெரியாதே. ஏன்னா அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்துடுச்சு. அதனால ரொம்பவே ஈஸியா இருக்கக்கூடியது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் தான் வீட்டுக்கு வரும். அதாவது கம்பெனிக்கு வரும் அது, போஸ்டல்ல. அப்போ எனக்கு வந்ததுமே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனா 4:30க்குள்ளார வந்து அது வந்து அந்த டெண்டர் வந்து போட்டுறணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச எனக்கு கால் வந்த நேரம் வந்து 2:30 கிட்ட இருக்கும். வித்தின் 2 ஹவர்ஸ்ல நான் வந்து இங்க பீச் லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற டிஐஜி ஆஃபீஸ்க்கு வந்து போகணும். அதுக்கான பாசிபிளே கிடையாது. பட் ஆனா பாசிபிள் இல்லைன்றது என்னன்னா நான் டெண்டர் எதுவுமே ரெடி பண்ணல. எந்த ஒரு விஷயமும் பண்ணல. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாரி என்னடா இது சப்போஸ் வண்டியில வந்தா கூட வர முடியாது. 2 ஹவர்ல திருவள்ளூர்ல இருந்து இங்க வர முடியுமான்னா வர முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில அதாவது சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்றதுல என்ன பண்ணேன், அந்த ரப்பர் ஸ்டாம்ப்பு, லெட்டர் ஹெட் எல்லாமே எடுத்துக்கிட்டு கடகடன்னு ஓடி வந்து ட்ரெயின் வந்து புட்லூர்ல அங்க எங்களுக்கு ஸ்டேஷன் இருக்கு. அதுல வந்து ட்ரெயின் ஏறிட்டேன். ஏறின பிறகு ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு நான் இந்த டெண்டர்
இதெல்லாம் வந்து லெட்டர்லாம் எழுதி எல்லாமே ரெடி பண்ணி நான் இங்கே சென்ட்ரல் வரும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. 2:30க்கு தான் எனக்கு மெசேஜ் வந்தது. நான் போய் ஒரு 3 o'clock போல தான் ட்ரெயின் ஏறினேன். ஏரியெல்லாம் வந்தாச்சு. வந்ததுமே அங்கேருந்து 4:10 ஏதோ சம்திங் ஆயிடுச்சு டைமு. உடனே வெளியில் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஆட்டோக்காரங்கிட்ட நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ கொஞ்சம் போங்க, போனீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப, அதாவது அந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது சந்தேகம்தான். ஆனாலும் அந்த முயற்சி வந்து நம்ம எடுத்தே ஆகணுன்றதுனால ரொம்ப வேகமாக நான் போய் போடுறதுக்கும் அங்கே வந்து டெண்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கும், ஏன்னா கவர்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து டெண்டர் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டெண்டர் போட்டு எப்படியோ வந்து எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. என்னன்னாக்கா எனக்கு இப்போ சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. என்னன்னா அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என்னால் அங்கே போய் ரீச் ஆக முடிஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அது போய் போட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெண்டர் வந்து போட்டாச்சு. போட்டதுமே அதுக்கப்புறமா எனக்கு வந்து டெண்டர் வந்து அவார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆர்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பல்கான ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் வந்து எனக்கு என்னால் என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அதுக்கு நார்மலாக வந்து நான் நிறைய கவர்மெண்ட் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அந்த டெண்டர் எல்லாமே சும்மா லெட்டரில், அதாவது டெண்டர் போஸ்ட் பண்ணுவோம். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னெல்லாம் வந்து அது போய் சேரும். இது போல தான் ரெகுலராக நடக்கக்கூடியது. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு டேர்ன் ஆன ஒரு பாயிண்ட் அது. கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆர்டரு. அந்த ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ட்ரெயினில் இருந்து உட்காந்து எழுதி என்னெல்லாம் கூட வேடிக்கை கூட பார்த்துருந்துருப்பாங்க. என்ன என்ன இவன் கையில் ஏதோ ஸ்டாம்ப்லாம் வச்சுருக்கிறான், ஸ்டாம்ப் அடிச்சுன்னு கொண்டுன்னு. ஆனால் அந்த மாதிரி செய்து ஒரு விஷயத்தை வந்து போய் போட்டதனுடைய விளைவு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சிது. அந்த ஆர்டர் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் வந்து அது வேற விஷயம். பட் ஆனால் அந்த டைம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்க, அது ஐயோ இதில் போக முடியுமா தெரியலையே, அந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் தாட் இருந்திருந்ததுன்னா என்னால் அந்த டைமுக்கு வந்து போய் ரீச் ஆகிருக்க முடியாது. அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகலைன்னா திரும்ப வந்து அது ரீடெண்டரிங் எல்லாம் ஆகாது. அது மற்ற பேரெல்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. மற்றவங்க யாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு ஆர்டர் அது. ஆனால் அதுக்கு நான் எடுத்த எஃபோர்ட்டை இன்னும் வரைக்கும் கூட நான் என் வீட்டில் என் டாட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு விஷயம் சார் அது. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த டைமில் நடந்த விஷயங்கள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. பட் இது வந்து ஒரு ஒரு பார்ட்டு. பட் இது போல் இப்போது நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இப்போ போன ஃப்ரைடே வந்து ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக் வந்து வாங்கியிருந்தது என்னாச்சு, அது ஆக்சுவலாக வந்து 3:30க்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணோம். அந்த டைமுக்குள்ளார அதை முடிச்சிருந்தோம். பட் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து நான் அப்படி வாங்கினது என்னாச்சு, சரி பார்ப்போமே நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி, என்னன்னா அது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து ஒன்றுமே இருக்காது, 0 ஆகிடும். அது என்ன ஆச்சு, நான் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறதுனால ஃப்ரைடே அன்னைக்கு அதை வந்து அந்த இதை வாங்கியிருந்தது அதை அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு பூம் கிடைக்கும், சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறும் அப்படின்றது தான் நினச்சிருந்தேன். நான் அதுலேயே வந்து ஒரு 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 விஷயம் இருக்குது என்னன்னாக்கா, நம்ம வந்து ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ்க்கு விற்கணும், என்ன ப்ரைஸ் வந்தாக்கா லோ வந்ததுனாக்கா வெளியே வரணுன்றது மென்ஷன் இருக்குது. ஸோ அந்த மென்ஷன் பண்ணி தான் அந்த ஸ்டாக் என்னன்னா நான் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கே அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாவது எனக்கு மார்ஜின் வந்து கைக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சரி ஓகே பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு அப்படின்றதுனுடைய விளைவாக அதை அப்படியே விட்டேன். மறுநாள் வந்து அதாவது மண்டே என்னாச்சு, ஓப்பன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய விஷயம் வந்து ஓப்பனிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டைல் இருக்கும். அதாவது ரொம்ப ஹை போகும், டக்குன்னு கீழே இறங்கும். அந்த 9:15க்கான ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆச்சு, நான் செட் பண்ணி வச்சிருந்த ப்ரைஸை விட கீழே இறங்கிடுச்சு. சரி கீழே இறங்கிடுச்சு, அந்த டைமுக்கு வந்து அதை செல் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கலாம்.
நான் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டேன். அது என்னாச்சு, மொத்தமா வந்து முதலுக்கே மோசமாயி 0 ஆயிடுச்சு. நான் இப்போ செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் அது. ஸோ 0 ஆயிடுச்சு. பட் அதுதான் இப்போ நீங்க சொல்லும்பொழுது இந்த விஷயங்கள் வந்து, அந்த கரெக்ட்டான டெசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த இம்பார்ட்டன்ட்ட வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னாலும், நமக்கு அது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணோம்னா ஜென்ரலா சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இத விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. அது சொல்றது தானே தவிர, அது மாரி கிடைச்சதான்றது ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஆனா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரத்திலேயே அத கரெக்ட்டா முடிச்சுக்கிட்டோம்னாக்கா, அதனுடைய பெனிஃபிட் வந்து என்னைக்குமே நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். அத விட்டுட்டு, இப்போ நான் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வித்திருக்கேன், வாங்கியிருக்கேன், கொண்டிருக்கேன். இப்போ ஒரு சிலதெல்லாம் வித்திருப்போம். வித்திருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல பிரைஸ் மேல ஏறிடுச்சு. ஆனா மேல ஏறிடுச்சேன்றதுனால வந்து, நானு அத வந்து ரொம்ப பெருசா திங்க் பண்றதும் கிடையாது. பட் அதுதான் கரெக்ட்டான டைம்ல, கரெக்ட்டான முடிவு எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அவ்வளோதான் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்து பேசுறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேச வேணாம். ரெண்டு உதாரணம் கொடுத்தாச்சு. அதனால வேற எதனா உதாரணம் தான் சொல்லுங்க, நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டா நம்ம பிரசன்ட் பண்ண மாதிரி இருக்கும். வாங்க லதா. ஒண்ணு வந்து சார், இந்த ஹாரஸ்கோப் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அப்ப ஒருத்தங்க சொன்னது, அவங்க பையனுக்கு வந்து அப்லோட் பண்ண ஒரு 4 நாள் 1 வாரத்துக்குள்ளேயே பொண்ணு ஒரு 4-5 பேர் என்கொயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒண்ணு இவ பார்த்து செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா அப்ப உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துதான், இன்னும் கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுவேன், 1 வாரத்துல என்ன அவசரம், கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுவேன்ட்டு. ஆனா அது பண்ணல. வெயிட் பண்ணாம அதே முடிச்சதுனால அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ இன்னும் கொஞ்சம்ட்டு வெயிட் பண்ணியிருந்தா அங்க நல்லா இருந்திருக்கும். அது அதுக்கு அடுத்தது வந்து ஜென்ரலா இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். பஸ் ஒரு ஸ்டாப்பிங்ல இருக்கும்போது அந்த ஒரு பஸ் வரும். அதுல போனா அதான் மாறி போகணும். 2 பஸ் பிடிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அந்த த்ரூ பஸ் கிடைச்சிரும். அதுல போலான்னு வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வெயிட் பண்ணி அது கிடைக்காம போய் அதுலயே போயிருந்தா பை திஸ் டைம் ரீச் ஆயிருக்கலாம் அப்படின்ட்டு ஜனங்களுக்கு தோணும். ஸோ இது 2 தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் வந்து இதாச்சு. வெயிட் பண்ணனால அதாவது எனக்கு வந்து அப்படி ஆச்சு. அதாவது அதுல வெயிட் பண்ணனால அந்த பஸ் கிடைக்கல. பட் சிலருக்கு வந்து மாறியும் நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேங்கும் போது கரெக்டான பஸ் கிடைக்கும். அந்த 2 சான்சஸும் பாசிபிள். அந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து அதுவும் வெயிட் பண்ணியிருந்தா நல்லா தான் கிடைச்சிருக்குமோன்னு ஒரு நம்பிக்கை. அது எப்படி ஹைப்போதெட்டிக்கல் தெரியல. ஆனா அவங்க நினைச்சது அது மாதிரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் பேசலாம் சார். ரவி சார் பேசுறீங்களா? நீங்க பேசுறீங்களா? ஒரு சார் பேசட்டுமா? ஓகே, அப்புறம் நீங்க பேசுங்க. சத்யநாராயணன் சார் நீங்க பேசுங்க. ரைட். எல்லோருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன் மேக்கர் வரும்போது 1980 ரெஃப்ளெக்ஸ் 1980. நான் வந்து 1975 பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கடினம். வெரி வெரி டஃப். வேலை வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறவங்க எல்லாமே காலேஜ் எங்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெரி வெரி ஹெக்டிக். 1980-81 அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் 1980 வந்து சென்டர் ஃபார் மெரைன் பயாலஜி ஸ்டேஷன் அட் பரிங்கிப்பேட்டை போர்ட்டுனோவில் அங்கே வந்து போஸ்ட் டாக்லாம் இருந்தேன். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கிறிஸ்டின் காலேஜிலேருந்து ப்ரொஃபஸர் சஞ்சிராஜ் அவர் வந்து விலங்கியல் துறையினுடைய ஹெச்ஓடி எனக்கு நேர்முகம் ஒரு லெட்டர் அனுப்பிச்சு, சத்யநாராயணா நீ பிஹெச்டியில் பண்ணிக்கிற, வை காண்ட் டு கம் டு கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னாங்க. சரி, கிறிஸ்டின் காலேஜில் என்ன போனால் நான் போன இன்டர்வியூ பண்ணாங்க. உடனே வந்து இன்ஸ்டன்ஸாக கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுத்துட்டு தென் யுவர் செலக்டட் அப்படின்ற சஞ்சீவ்ராஜ். ஒரு டைம் கேட்டேன். நான் 1 வீக் போயிட்டு வந்தேன் சார் பரிங்கிப்பேட்டைக்கு போயிட்டு. சரி ஓகே வந்து நான் வந்து அது காலையில் வந்து அவர் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கே கிறிஸ்டின் காலேஜ் கேம்பஸ் அது குவார்ட்டர்ஸில் பிறகு வந்து பிரின்சிபல் ரூமில் போய் ஜாயின் பண்ணுங்க சத்யநாராயணி. ஜாயின் பண்ணிட்டு யூ கம் டு ஃபார் 3rd பேஸ்ட் கிளாஸ். அப்போ வந்து அப்போ நான் பிரின்சிபல் லெட்டர் எழுதுறேன் சார். ஜாயின் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொஃபஸர் நோபல் அங்கே பிரின்சிபல் இருக்காரு. போயிட்டு என்னென்ன கேட்டேன், சார் இது வந்து என்ன எத்தனை நாள் 6 months தான் வேகன்சி இருக்குன்றீங்க, நான் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு பர்மனன்ட் சொல்லி 3 years கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா 6 months மேலே தான் இருக்காது, லீவில் நாங்கள் ரிலீவ் பண்ணிடுவோம், ஏப்ரல் மேலே லீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு டைலமா. அப்போ வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறது, அந்த ஜாயினிங் ரிப்போர்ட் என்ன பண்ணேன்னா
அப்படி ஒண்ணுமே அப்ரப்ட் மை டிசிஷன் அந்த டைம்ல என்னன்னா அந்த ஜாயின் கொடுக்காம ப்ரொஃபசர் சஞ்சய்ராஜ் இன்ஃபார்ம் பண்ணா ஐ ஜஸ்ட் கேம் அவுட் அண்ட் அந்த கேம்பஸ்ல வந்து நேராக பறிக்கப்பட்ட போயிட்டேன். அது பிறகு என்ன ஆச்சுன்னா சரி பாருங்க அது அந்த பிறகு ஒரு ஒரு என்னோட போஸ்ட் ஒருத்தர் போய் சேர்ந்தாரு நான் ஜாயின் பண்ண உடனே. அது வந்து இட்ஸ் பர்மனன்ட் போஸ்ட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல அது பர்மனன்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வெரி குட் இன்ஸ்டியூட். அது நான் பச்சைபாஸ் காலேஜ் படிச்சுட்டு என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னு சஞ்சய்ராஜ் வந்து நம்மளுடைய வேல்யூ என்னன்னு தெரியுது we have to prove அப்படின்னு ஒரு அந்த டெசிஷன் இருந்தாலும் வந்து ஐ ஹவ் நாட் டேக்கன். அது வந்து அந்த வாய்ப்பு அஃப்கோர்ஸ் அப்புறமா ஏவிசி காலேஜ் கிடைச்சது. இருந்தாலும் அந்த டெசிஷன் அந்த டைம்லி வந்து கொஞ்சம் நழுவி விட்டனால ஆல்வேஸ் ஹேவ் தட் மைண்ட். இதுதான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சார் என்னுடைய இதுல. அந்த நீ சொல்ற ரைட் டெசிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வெரி வெரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கூட சில டைம்ல மாறும். ஈவன் நாட் ஓன்லி மினிட் ஹவர்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அது மாதிரி என்னுடைய லைஃப்ல அது ஒரு இன்சிடென்ட் ஆஃப் திஸ் டெசிஷன் மேக்கிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்து யார் பேசுறது? வாங்க. யாராச்சும் பேசுறீங்களா? அடுத்தது கல்யாணி மேடம் வாங்க. ரவி சார் பேசலையா? ரவி சார் யோசிக்கிறார். சார் வேற யாராவது பேசுறாங்கன்னா பேசிட்டோம் சார், இல்லைன்னா நான் பேசுறேன். இல்ல எப்படி ரிலேட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு கோரிலேட் ஆன மாதிரி நம்மளால சொல்ல முடியல. சார் ஒண்ணும் இல்லை சார், சிம்பிள் சார். இது என்ன, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு மிஸ் பண்ணிருப்போம். வேற சாய்ஸ் பார்க்கலான்னு மிஸ் பண்ணிருப்போம். வேற சாய்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்றது சொல்லியிருப்போம். ஆனா அந்த கிடைச்ச சாய்ஸ் கிடைச்சல நமக்கு இது நல்ல சாய்ஸஸ் இது மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்றது தோணி இருக்கும். அது மாதிரி வெயிட் பண்ணி சில நேரங்கள்ல மிஸ் ஆனது நமக்கு கிடைச்ச சாய்ஸ் வந்து முன்னாடியை விட சரியான சாய்ஸ் இல்லைன்ற பட்சத்துல அதை பத்தி பேசலாம். பணம்னு இல்லை, இந்த மாதிரி பல பல டிசிஷன் எடுத்திருப்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அழகா சோமவல்லியப்பன் சார் அவருடைய இதுல இருந்து நேர்பட பேசு இல்லைங்களா, அந்த நூலோட பெயர் நல்லா இருந்தது சார். அது அவர் நிறைய விஷயங்கள் அவர் எழுதுறது எல்லாமே வந்து டே டு டே லைஃப்னு சொல்ற மாதிரி அங்கங்கிருந்து அப்படியே எடுப்பாரு. அவர் எடுத்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம வந்து அந்த இதை நம்ம தொட்டிருப்போம் கண்டிப்பா. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை நம்ம அதை உணர்ந்திருக்கலாம், இல்ல உணராம இருந்திருக்கலாம். ஆனா எல்லா விஷயங்களுமே அவர் கொடுக்கறது, ஏன்னா அவரோட எங்கெங்கெல்லாம் அவர் டிராவல் பண்றாரோ அங்கங்க இருந்து எல்லாம் எடுத்து நம்மளுக்கு பாயிண்ட்டை கொடுத்துட்றாரு. இது ஒரு நம்மளுக்கு ஒரு கையேடு மாதிரி வச்சுக்கலாம். அவரோட 300 புக்கு கூட இருக்கு, தடை எதுவும் இல்லைன்னா எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நூல் அவர் எழுதியிருக்கிறதுல. அந்த மாதிரி இதுல இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து 3 பாயிண்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். 3 வந்து ஒண்ணு வந்து ஓவிய கடையில போய் நம்ம வந்து பேரம் பேசுறது. இப்ப முக்காவாசி எந்த இடத்துலயும் பேரம் பேசுறதுங்கிறது நடக்கிறதே இல்லை, ரொம்ப கம்மியா தான் நடக்குது. ஏன்னா அங்க பிக்சட் பிரைஸ் அவங்க போட்டு வச்சிடறாங்க. அதுக்கு மேல போய் யாரும் போய் பேரம் பேசுறது அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி தான். அது ஒண்ணு. அந்த இடத்துல வந்து அந்த ஓவியருக்கு அந்த ஓவியத்தை பத்தி எப்ப தெரிய வருதுன்னா, அவரு இந்த மாதிரி எங்கேயுமே இல்லைங்கிறதே அப்பதான் உணர்றாரு. ஒருத்தர் வந்து பேரம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஓவியருக்கு, அது ஓவியரா அல்லது அந்த கடைக்காரரான்னு தெரியல எனக்கு சார். சொல்லுங்க. ஓவியரா கடைக்காரர் தான். அது கடைக்காரர் வந்து அவர் கடைக்காரரா ஓவியர், அந்த கடையில ரெஸ்பான்சிபிளா இருக்கிறவரு அவர் வந்து இதுதான். அவர் என்ன அந்த சைஸ் பிரேம் வந்து வேற இல்ல, அதனால வந்து என்ன முடிவு பண்றாருன்னா இது கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. மாறிடுது. ஓவியரா அல்லது அந்த கடைக்காரரான்னு எனக்கு சரியா அந்த இடத்துல புரியப்படல. அதனால ஓவியர் தான் நினைக்கிறேன். நீங்க பேசுங்க, நான் பாக்குறேன். ஓகே சார், ஓகே சார். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அவரே உணர்றாரு இந்த சைஸ்ல நம்ம போடல அப்படிங்கிறத. அது எப்படியும் அவர் கடைக்காரரா இருந்தா கூட அந்த சாம்பிளுக்கு அவருக்கு அந்த இது ஒண்ணு கைக்கு வேணும், அதனால அது இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. அதனால இவர் வந்து ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல அதை வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி இவரு நினைக்கிறதுலயும் உண்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சார். இன்னொன்னு வந்து அந்த காரு இது வந்து அப்படிதான் சார் நடக்கும், வேற வழியே கிடையாது. 2,90,000 வந்தது வந்து அதுக்கப்புறம் எவ்வளவுக்கு போச்சு அப்படின்னு தெரியல. ஆனா நம்ம அதுக்காக வந்து நம்ம அதுக்கு மேல வர்றதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம விட்டுற முடியாது. சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒருவேளை சில சமயம் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா கூட அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகி 3 லட்சத்துக்கு மேல கூட போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குங்க சார். நான் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். நம்ம கம்மியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த சான்சஸும் நிறைய இருக்கு. அதனால அது இன்னொன்னு வந்து இப்ப சார் எப்ப அந்த டிசையர் கார் வச்சிருந்தாருன்னு தெரியல. ஏன்னா பழைய வகையான மாடல் கார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாமே வந்து அந்த
ஃபுல் அந்த பில்ட்டே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரியான கார்கள் வந்து அந்த ஓட்டும் போதே தெரியும் சார். அதனால வந்து அந்த மாதிரி கார்களுக்கு விலை வந்து அதிகம் கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால அது வெயிட் பண்ணதுனால தப்பும் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுல இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா சார், எனக்கு அந்த பிக் பாஸ்ல இப்ப ரீசெண்டா அந்த வினோத் வந்து பெட்டி தூக்கிட்டு வந்துட்டு அப்படி இல்லைங்களா, அந்த கானா வினோத். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அதோட இது இன்னும் அதிகமா இருக்குது. அவரு ஜெயிச்சிருக்கிறதுக்கோ அது 50 லட்சத்துக்கு வாங்கி இருக்கிறதுக்கோ அவருக்கு வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறது சில சமயம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதனால வெயிட் பண்றது ஓகே அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. நம்மளுக்கு கரெக்டா தான் வரும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், எனக்கு அவ்வளவா தெரியாது அது. அதனால அவர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறதும் கரெக்டு சார். அதே சார் வந்து இன்னொரு இந்த தடையது மேல எல்லாம் எழுதியிருக்கும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உடனே நீ இது பண்ணி கிராப் பண்ணிட்டு யூ ஷுட் பி கோயிங் ஃபார்வர்ட். அப்பதான் நீ வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். இல்ல நாளைக்கு யாராவது இப்ப அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாரு. அவருக்காக வந்து யாரோ ஒரு ஆத்தர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ப்ரிஃபேஸ் மாதிரி ஒண்ணு வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க சொன்னாராம். கொடுத்த டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் அவர் கொடுத்தது. இவர் வந்து பண்ணி கொடுத்துட்டாராம் இந்த ரைட்டரு. ஆனா வந்து இவருக்கு அவ்வளவா சாட்டிஸ்பாக்சனா இல்லை. இருந்தாலும் அவர் வந்து கூப்பிட்டு ரொம்ப பாராட்டியிருக்காரு, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாராட்டினாலும் இவர் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்லுவாரு இந்த ரைட்டர். அப்போ வந்து அவர் சொல்லுவாராம், அப்படி கிடையாது, எப்ப வருதோ நீ அந்த சமயத்துக்குள்ள என்ன முடியுதோ நீ அதை எழுதி கொடுத்தீங்கன்னாதான் அடுத்த தடவை உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதனால வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாரு இன்னொரு இடத்துல. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அங்கங்க நம்மளுக்கு வந்து சுருக்கு சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே போவாரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க இந்த மாதிரி சொன்னதும் நல்லது ஒரு டாபிக். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, நன்றி. அதுல வினோத்தோட பிக் பாஸ் இது நான் படிக்கும் போதே அதை நாங்க கனெக்ட் ஆனோம். ஏன்னா அவன் வந்து அந்த நேரத்துல அவனோட சூழ்நிலைக்கு அவன் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு. என்னன்னா அவன் வெளியில வந்த பிறகு கூட சொல்வான், நாளைக்கு எனக்கு பிரியாணி வரப்போகுது, ஆனா இன்னைக்கு எனக்கு பசிக்குது, எனக்கு இன்னைக்கு பசிக்குதுன்றதுக்கு நான் என்ன கிடைக்குது அதை தான் சாப்பிட முடியும். நாளைக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்னா கிடைக்காத போயிடுச்சுன்னா அவனுக்கு தெரியாது இல்ல கிடைக்க போகுதுன்றது. அதனால அவனோட முடிவு வந்து அந்த சரியான முடிவு. அதேதான் இன்னொரு உதாரணம் இங்க சொல்ற, நம்மளோட இந்திய வார் நடந்தது, பாகிஸ்தானுக்கு இப்ப ரீசெண்டா நடந்த வார கூட ஒரு சரியான நேரத்துல முடிச்சுட்டாங்க அப்படின்றத ஒரு உதாரணமா காமிக்கிறார். அந்த சரியான நேரத்துல முடிக்கலன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த முடிவு வந்து சரியான முடிவு தான் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவம் தானே. இது வந்து நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்றது சூழ்நிலையை பொறுத்தும், அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. இது வெயிட் பண்றேன்னா, எனக்கு வெயிட் பண்றேன்னா பரவாயில்ல, போயிட்டு போகுது, நான் வெயிட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வித்துதான் ஆகணும்ன்ற கண்டிஷன்ல நான் விற்காத இருந்தா தப்பு. எனக்கு கார் வித்தாகணும், நான் இந்த காருக்கு எனக்கு பணம் வரணும் எனக்கு இமீடியட்டா அப்படின்ற பட்சத்துல நான் இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு அதிகமா ஆகும்னு நினைச்சு வெயிட் பண்ணி லாஸ் ஆ போச்சுன்னா என்னோட டிசிஷன் ராங். இல்ல பரவாயில்ல, விக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல எனக்கு அப்ப அந்த டிசிஷன் ஓகே. அதாவது இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து நாம எப்படி முடிவெடுக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல அதுதான் சொல்றேன். அதுதான் இதே வினோத் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வர வாய்ப்பு வருது. இதுதான் கொஞ்சம் வெல்த்தியா இருந்தா ஓகே, நம்ம இது ஒன்னும் எடுத்து நம்ம பண்ண போறது இல்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா அது வேற விஷயம். அந்த சூழல் தான், ஒவ்வொருத்தருக்குடைய சூழல் தான். மகிழ்ச்சி, இது நல்ல ஒரு இதுதான், தாட் தான். அது வேற யாரு? நாராயணன் சார் இருக்கீங்களா? நாராயணமூர்த்தி சார் இருக்கேன். ஒன்னும் ரிலேட் பண்றதுக்கு இப்போ யோசனை வரல இருக்கு. சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்போ மாலதி அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அந்த வினோத் வந்தவொடனே அவன் சொன்னான், நான் வந்து நார்மல் சாப்பாட்டுக்கு, அவன் சொன்ன டயலாக் வேற மாதிரி, நான் நார்மல் சாப்பாட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிரியாணிக்கு ஆசைப்பட முடியாது இல்ல, அதனால நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். கிடைக்குமோ கிடைக்காதோ, சிச்சுவேஷன் எப்படி ஒன்னா மாறும், இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி ஒன்னா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஓட்டு போடுறது வந்து திடீர்னு மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அது நானும் சொல்லணும்னு நினைச்சேன். கரெக்டா கல்யாணி அதை எடுத்துட்டாங்க. நான் யோசிக்கிறேன், கரெக்டா கல்யாணி சொல்றாங்க பாருங்க, அது கரெக்டா சிங்க் ஆச்சு எனக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் இது சொல்றேன், ஆனா இது கரெக்டா இருக்குமான்னு தெரியாது எனக்கு.
நான் வந்து +2 முடிச்ச உடனே அப்பதான் அந்த ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க ஸ்கூல்ல. ஆனா அது வந்து அந்த ஒரு வருஷம் கழிச்சு நான் அதுல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, சார் கூட சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டீச்சர் ட்ரைனிங் போய் சேருங்க அப்படின்னும் போது எனக்கு என்னவோ ஒரு வருஷம் தள்ளிடுச்சு. நான் +2 முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சு பசங்கள்லாம் நான் போய் அங்க ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது எல்லாரும் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஷை டைப்காக அது போகக்கூடாது டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நானு சேராம கரஸ்ல வந்து பிஏ சேர்ந்தேன். ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது எல்லாமே டீச்சரா இருக்கிறாங்க, நல்லா சேலரி வாங்குறாங்க, நல்லா அப்படி இருக்கும்போது எனக்கு அடடா நம்ம எல்லாரும் சொன்னாங்க நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நடந்தது. இப்போ என் பையன் வந்து ஸ்வீடனுக்கு வர சொல்லி கூப்பிட்டான். எனக்கு வந்து ஒரு 2 எனக்கு வந்து போறதுல வந்து கொஞ்சம் விருப்பம் இல்ல. ஒரு மாரி டபுள் திங்கிங்கா இருந்தது. என்னன்னா, அப்பாவுக்கு உடம்பு முடியல. திடீர்னு எதனானா நம்ம 1 மாசம் அங்க போய் இருக்கிறோம். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல. தங்கச்சி வேலை பண்றா. அவளுக்கு இந்த எலெக்ஷன் டியூட்டில இருக்கிறா. அதனால அவளால திடீர்னு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிட்டா என்ன பண்றது? அதனால நான் யோசிச்சு இருந்தேன். ஆனா, என் சார் தான் சொன்னாரு, "நீ இப்படி யோசிக்கிற. இன்னும் 1 மாசம் கழிச்சு போலான்னு யோசிக்கும்போது, இன்னும் அவங்களுக்கு எப்படி இருக்குமோ சிச்சுவேஷன் தெரியல. பார்த்துக்கலாம் வா" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு கிளம்பி போயிட்டோம்னு வச்சுங்களேன். ஆனா நாங்க போயிட்டு வந்ததே நல்லதுன்னு நினைச்சுக்கிறேன். நான் வந்து 1 மாசம் கழிச்சு எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்ப அது நாங்க போயிட்டு வந்ததே நல்லதாயி போச்சு. இப்ப 3 மாசமா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லயே இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் நார்மலா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த டிலே பண்ணிட்டு இருந்தேன்னா, அத நான் மிஸ் பண்ணியிருப்பனோ! அதுக்கப்புறம் திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது, ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னும் போதே நான் யோசிச்சேன். இப்ப 2 பேருக்கும் உடம்பு முடியலன்னும்போது நான் போயிருப்பனா? அப்படின்றதே வந்து எனக்கு ஒரு டவுட்டான ஒரு விஷயமா இருந்தது. அதுதான் வந்து இது 2 விஷயத்தையும் தான் நான் இப்ப இங்க இதுல சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க் யூ. கரெக்ட்டா இருக்குமான்னு தெரியல ஆனா இது 2ம். கரெக்ட் தான். சிவகுமார் சார் பேசுறீங்களா? வரேன் சார் வரேன். வாங்க, வாங்க. கேக்குதா? சொல்லுங்க. ரோட் ஒரு மாதிரியா இருக்கு. பேசலாமா? கேக்குதா? பேசுங்க பேசுங்க, கேக்குது. சார் டிசிஷன் சார், ஐ டேக் எனி டிசிஷன் இமிடியட்லி. ஐ எம் த சோல் அத்தாரிட்டி. நார்மலா still fears back. இப்போதான் வைஃப் எல்லாத்தையும் கேட்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் வைஃப் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுக்கிறதா டிசிஷன், நான் எடுக்கிறதா ஃபைனல். ஐ டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். பையன்க மகள் யாருமே கேட்கும். இப்போதான் வைஃபுக்காக ஒவ்வொன்றத்தையும் கேட்டது ஒண்ணு. அது ஒண்ணு ஃப்ரம் த பிகினிங் எடுத்தீங்கன்னாக்கா, பியூசி சென்னை ஒரு கிராமத்துல இருந்து முடியாதன்ற சின்ன டவுன்ல இருந்து காலேஜுக்கு அப்ளிகேஷன் போறப்போ எல்லாரும் வெள்ளூர் தான் எங்க எல்லாம் ப்ரிஃபர். நியரஸ்ட் ஐ வாஸ் ஃபார் சென்னை அலோன். ஐ டோன்ட் நோ, எப்படியோ ஒரு ஸ்டக் ஆயிடுச்சு. சென்னையில் தான் படிக்கணும்னு. கிறிஸ்டியன் காலேஜ், பச்சை பாஸ், லயோலா, பிரசிடென்சி அண்ட் வெள்ளூர் ஓரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணேன். வெள்ளூர் ஓரிஸ் வந்துருச்சு, சென்னையில இருந்து எதுவுமே வரல. சரி வெள்ளூர்ல சேரலான்னு முடிவு பண்றப்போ பச்சை பாஸ் வந்து அட்மிஷன் வந்துருக்கு வாங்கன்னு. அப்பாவுக்கு டிசிஷனுக்கு அகேன்ஸ்டா சென்னை தான் படிக்கணும். தட்ஸ் ஆர் தி குட் என்ட்ரி டு மெட்ராஸ். பிஎஸ்சி பாஸ் பண்ண, பிஎஸ்சி டிகிரி. சார் பேசலாமா? இதெல்லாம் பேசலாமா? இஸ் இட் ரெலவென்ட்? இஸ் இட் ரெலவென்ட்? பேசுங்க பேசுங்க பேசுங்க. பியூசி பாஸ் பண்ணியாச்சு. டிகிரி அங்கேயே பிஎஸ்சி பிசிக்ஸ் பணத்தை கட்டியாச்சு. காலேஜ்னா ஆரம்பிக்க போகுது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இருந்து எனக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பையன் என்ன பார்க்க வர்றாரு. வாடா எங்க காலேஜ் இருந்து பாடுறா அப்படின்னு. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் பணத்தை கட்டியாச்சு. அங்க போன உடனே அந்த என்வாயரன்மெண்ட்டும் அட்மாஸ்பியரும் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. உடனே அப்பாவுக்கு ஒரு டிசிஷன், அப்பா ஐ வாண்ட் டு கேன்சல் தட் பிஎஸ்சி டிகிரி, சென்னைக்கு கிறிஸ்டியன் காலேஜ் போகணும். என்னடா அப்போதான் பைனான்சியலி அப்பா ட்ரபிள். அதெல்லாம் மைண்ட் இல்லாம அக்ரி போய் காலேஜ் அப்ளிகேஷன் எடுத்தேன். ஒய் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னு கேட்கிறார் பிரின்சிபால். அது பேரு பெரிய ஃபேமஸ் நேம் இருந்தது, ஒரு ஞாபகத்துக்கு வரல. சார் ஐ லைக், எனக்கு எல்லாம் அப்பெல்லாம் இங்கிலீஷே கூட புரோக்கன் இங்கிலீஷ் தான்.
ஐ லைக் திஸ் என்வரன்மெண்ட் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு. எதுவும் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட். அப்போ பிஎஸ்சிஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று இருந்தது, எடுத்துக்கிறியா? ஓகே, அது ஒரு டிசிஷன். I took decision from Pache Boss to this. That environment made me a good man. அங்க இருந்த படிச்சு காலேஜ் முடிச்ச உடனே ஊர்ல டெம்பரரியா ஸ்கூல் வாத்தியார் 15 நாள் போறேன். அது வரைக்கும் 3 வருஷம் மெட்ராஸ்லயே 4 வருஷம் இருந்தாச்சு. பியூசி பிஎஸ்சி டிகிரி. கிராமத்துல ஊர்ல இருந்தே ஒரு சின்ன 4-5 கிலோமீட்டர் தாண்டி சைக்கிள்ல போய் ஒரு ஸ்கூல் வாத்தியார், கணக்கு வாத்தியார். நான் வெரி வெரி ஆவரேஜ், கணக்கே எனக்கு வராது, சுட்டு போட்டா கூட வராது. ஏதோ தட்டு மாதிரி ஒரு 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் டிகிரி. கணக்கே இருக்கு டீச் பண்றதுக்கே வரல. யாரையோ ஒரு ஹெல்ப் கேட்டு ஏதோ 15 நாள் நான் முக்கி நடத்தி என்னால் முடியலப்பா, என்னால் முடியல. ஒண்ணு சைக்கிள் டிராவல் ஃப்ரம் எங்க டவுன்ல இருந்து வில்லேஜுக்கு, அது முடியல. அந்த கணக்கு பாடத்தை எடுக்க முடியல. சொல்லி I resigned this job. அப்ப அவங்க என்னடா இப்படி எல்லாமே தப்பா பண்ணிட்டு இருக்கேன். இல்லப்பா பிடிக்கல சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன். அம்மா திட்டுறாங்க, இருக்கிற வேலையை விட்டு தூக்கிட்டு கிடக்குறியான்னு. கோவம் வந்தது. இருக்கிற கீழே 50-60 இருந்தது. அப்பா கிட்ட பாக்கெட் பீரோ இருந்தது. ஒரு 100 ரூபாய் இருக்கு, எடுத்து மெட்ராஸ் கிளம்பிட்டேன். போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்ததுல ஒரு செக்ரட்டரியில ஒரு அப்பாயின்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன், 67 எலெக்ஷன் முன்னாடி 66 டிசம்பர்ல டிகிரி. ஐ மீன் ஒரு செக்ரட்டரியேட் வேலை. இந்த மாதிரி டிசிஷன் கொண்டதுனால தான் ஐ எம் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் த லாஸ்ட் 60 இயர்ஸ் இன் மெட்ராஸ் ஒன்லி. போதும், நான் இன்னொன்னு சொல்லலாமா சார்? இதே போர் அடிச்சுச்சா? சொல்லுங்க. கல்யாணத்துக்கெல்லாம் நான் பெருசா யோசனை பண்ணல சார். எங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தது, திருப்பத்தூர்ல இருந்து. அது போய் பார்த்தேன். என் ஹைட்டுக்கு ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அது ஐ செட் நோ. அடுத்தது பார்த்தது என் தமிழரசி தான். இமீடியட்டா அதுல நோ செகண்ட் தான். ஸ்டில் கோயிங் ஆன். இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஐ எம் ஹாப்பி வித் தமிழரசி. கல்யாணம் முடிச்சு குழந்தைகளோட வீட்டுல சென்னையில இருந்தப்போ பயங்கரமான டெனன்ட் இருந்த ஹவுஸ் ஓனர் பிரச்சனை இருக்குல்ல. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் வீடா இருந்தா ஓலை வீடாக இருக்கணும், சொந்தமா இருக்கணும். வாடகை வீட்டுல இருக்கக்கூடாதுங்க. அப்போ எடுத்த டிசிஷன் தான். வேளச்சேரியா, பல்லாவரமா, பாலிகிராம். பாலிகிராம் மைண்ட்லே இல்லை. பல்லாவரம் எல்லாம் பார்த்து வேளச்சேரியில 4500 ரூபாய்க்கு நாளைக்கு கொடுக்க போறோம். இன்னைக்கு டிசிஷன் எடுத்தாச்சு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு, இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டு என்னுடைய சம்பந்தி, பக்கத்து வீட்டுக்காரு சிவகுமார், நாளைக்கு பணம் கட்ட போறோம், அட்வான்ஸ் கட்ட போறோம். வில் கோ டு வடபழனி முருகன். அவட முருகன் பக்தர், சாமி பக்தர். வடபழனி முருகன் கோயில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாங்க. முருகன் கோயில் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வர்றப்போ ஒரு ட்ரேடர் ஆர்எஸ், வாங்க சார் சாலிகிராம் இடம் பாருங்க சார். சார்லே கொண்டு வந்து காமிச்சாரு, இந்த இடத்துக்கு காமிச்சாரு. இடம் கேன்சல், வேளச்சேரி இடம் கேன்சல், சாலிகிராம் செலக்ட். வேளச்சேரி அதுவும் ஈக்குவலி குட் பிளேஸ், பட் கம்பேர்ட் டு வேளச்சேரி சாலிகிராம் இஸ் பெட்டர். அப்படி ஒரு டிசிஷன் டேக்கிங்ல எனக்கு அட்வான்டேஜாக வந்திருக்கு ஒரு டிசிஷன். இந்த மாதிரி இதை விட முக்கியமானது விஆர்எஸ் எடுத்த டிசிஷன் யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. கரெக்டா ஐ ரிமெம்பர் ஆகஸ்ட் 1, 2002. தட் வாஸ் அப்போ என்ன கவர்மெண்ட் இருக்குன்னு தெரியும் எனக்கும். அப்போ ஐ வாஸ் கெசட் ஆஃபீஸர். அந்த எனக்கு வந்தாடுறாங்க, ஊட்டிக்கு போடுறாங்க, கும்பகோணத்துக்கு போடுறாங்க, எங்க போடுறாங்க. ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் தி கவர்மெண்ட். அந்த அமைச்சர்களுக்கும் எனக்கு ஆகல. கடைசியில எனக்கு ஒரு படை வாரியத்தில் ஒரு போட்டு ஒரு டம்மி போஸ்ட்ல உட்கார வச்சாரு. 1/8/2002 சொல்லியிருக்க ஸ்டீஃபன் சார். மறுபடியும் சொல்லாமா? 1/8/2002 11 மணிக்கு 11 மணிக்கு ஒரு பொலிட்டிக்கல் லேடி கதை நுழைஞ்சு வர்றாங்க. என்ன இந்த கேட்டு போட மாட்டேறியா அந்த பையன்? அந்த இடம் கொடுக்கறது என்ன நோவுது அப்படின்னா, நீ யார் மான், நீ போய் வெளியேறுங்க, கொஞ்சம் உட்காருங்க, நீ பாட்டு பெர்மிஷன் எல்லாம் வந்துட்டீங்க, வீட்டுல சொல்லி உட்காருங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார வச்சுட்டு அப்புறம் கொடுப்பேன். கன்னியாகுமரியில சும்மா இருக்கிற இடத்த உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இல்லை கஷ்டம் அப்படின்னாங்க.
அப்படியெல்லாம் ஈஸியா கொடுத்துட முடியாது. ஒரு இடம் சும்மா இருக்குன்னா யாரும் கொடுத்துட முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. லீஸுக்கு தான் தராங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஒரு மாசம் 1 லட்சம் 2 லட்சம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி சொன்னேன். நான் யாரு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா இங்க என்னம்மா அப்படின்னு. அப்ப எனக்கு யாரு தெரியாது. பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ரவுடி லேடி பேர் சொல்ல விரும்பல. இன்னும் இருக்காங்க. இந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கறது என்ன கஷ்டம்? ஐ ஷுட் டேக் எ டெசிஷன். யூ ஷுட் நாட் கமாண்ட் மீ. அப்படின்னு நான் யாரு தெரியுமா? யாரா இருந்தாலும் நான் யாரு காட்டுறேன், எந்த ஃப்ரூட் எல்லாம் காட்டுறேன், இந்த இவங்க எல்லாம் எப்படி டீல் பண்றேன், அந்த கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்டர் எப்படி டீல் பண்றேன், இதெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. வேற எங்கேயாவது போய் காட்டுவீங்க. ஐ வில் நாட் give the permission to that land to that person. It is, even though I am okay here, I should take consent of them higher authority. அப்படி சொல்லி நம்ம என்ன இப்படி மரியாதை எல்லாம் பேசுறியா அப்படி சொல்லி கடல் பட்டு நடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் மேல ப்ரெஷர் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து. ஏன் அந்த அம்மா கிட்ட முறைச்சிக்கிற நீ? அவர் ரவுடி லேடியாவோ இதனா அசிங்கமா மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாயா அப்படின்ட்டாங்க மினிஸ்டரும் அதிகாரிகளும். பயம் வந்துருச்சு. ஒரு லேடி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, என் டாக்டர் குழந்தை பிறக்கிற நேரம் 3 மணிக்கே கன்சல்ட் விஆர்எஸ் 1/8/2000 3 மாதம் நோட்டீஸ் கொடுங்க. பயந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. பயன்றது இல்ல, அசிங்கமா இருக்கு இவங்க கிட்ட எல்லாம் டீல் பண்றதுக்கு. 1/8/2002 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்து 31/10/2002 கவர்மெண்ட் விட்டு வெளியே வந்தேன். வித் லாஸ் ஆஃப் பெனிஃபிட். எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் சர்வீஸ் விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் விட்டு வந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி வித் த வே த கவர்மெண்ட் வாஸ் டீலிங் வித் மீ. ஸோ ஐ டுக் எ எமோஷனல் டிசிஷன் அட் 3 o'clock on August. This is best decision நான் நினைக்கிறேன் till date. Thank you sir. Thank you sir. Thank you very much. கொஞ்சம் போர் அடிச்சிருந்தா சார்? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அதை ஃபீல் பண்ணாதீங்க. குட் டெசிஷன் மேக்கிங் தான். எல்லா நேரமும் சில விஷயங்களை நாம எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட முடிவு. நம்மளோட வாழ்க்கையை பொறுத்து இருக்கு இல்லையா? அது உங்களோட இது. அந்த நேரத்துல நீங்க எடுத்த முடிவு நல்லதுதான், அவ்வளவுதான். இன்னைக்கு அது சிறப்பா தானே இருக்கணும். சிறப்பா தான். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். நீங்க எடுத்த முடிவு நல்லது. அடுத்தது யார் பேசுறீங்க? ரத்னவடிவேல் சார் எதனா பேசுறீங்களா? இல்ல சார், நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல. செல்வா பேசுறீங்களா? வாங்க. தெரியல. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. இது என்ன இன்னும் கொஞ்சமா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம்ன்றது வந்து ஆசையை நோக்கி போற மாதிரி இருக்கு. காற்றுள்ள போல தூற்றிக்கொள்றது வந்துட்டு ஸ்மார்ட்னஸை காட்டுற மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் கான்ட்ராடிக்டா இருக்கு. நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்க, அவர் ஒன்று பண்ண எழுதி வச்சிருக்காரு. இதை நீங்க மாத்தி இப்போ ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, எனிவே நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி பேசுங்க. ஆமா, அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய ஞாபகம் வருது இதோட கனெக்ட் ஆகும்போது. நிறைய ஏதோ கனெக்ட் ஆகுது. என் நண்பன் ஒருத்தன், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ரொம்ப 32 33 வயசு தான் கல்யாணம் அவனுக்கு ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கு நான் கூட முயற்சி எடுத்தேன். எங்கள் மாமியார் மூலியமா தான் அவனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து, அதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணு பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப இழுத்துட்டே இருந்தது. அவனுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அவன். ஃபேமிலியில் வந்து தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணணும், அது இது நிறைய எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவன் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே 33 வயசு ஆயிடுச்சு. சரி, இவனுக்காக நான் ரொம்ப ஐயோ இவன் இப்படியே போயிடுவான் வாழ்க்கையிலன்ட்டு அவனுக்காக ரொம்ப முயற்சி எடுத்து, அப்புறம் என் மாமியாருக்கெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பொண்ணெல்லாம் பார்த்து ஆல்மோஸ்ட் ஓகே வர மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க தங்கச்சி வந்து எப்போ போல் குட்டையை குழப்பி விட்டா போல், நீ இருக்கிற கலருக்கு அவங்க வந்து அவ்வளோ கலராலாம் இல்லை, இன்னும் நல்ல குடும்பம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு எது சொன்னாங்கன்ட்டு. யார் சொன்னாலும் கேட்பான். அதாவது நீங்கள் 1 மணி நேரம் என்ன அட்வைஸ் பண்ணிங்கன்னா கூட, நாளைக்கு யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் வந்து ஒன்று சொன்னார்னா அதை செஞ்சிருவான். அந்த மாதிரி ஆள். லாஸ்ட்டாக யார் என்ன சொல்கிறாங்களோ செய்கிற ஆள். என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். அப்போ எனக்கு கல்யாணம்லாம் ஆகி குழந்தையே பிறந்துச்சு. நான் சொன்னேன், டேய் அவனுக்கு ஒரு கதை சொன்னேன் நான். டேய் ஒருத்தன் வந்து ஒரு மன்னன் வந்து இந்த உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் வந்து அவனுக்கு வந்து போர்லாம் பண்ணுவானான்ட்டு கடவுள்கிட்ட தவம் இருந்தான். தவம் இருக்கும்போது கடவுள் வந்தார். ரொம்ப ஓவராக தவம் இருந்துட்டான். அதனால வந்தார். என்னடா அவனுக்கு எனக்கு வந்து உலகத்தையே இருக்கணும். சரி, நான் உலகத்தையே கொடுக்குறேன்,
நீ போ, எவ்வளோ அளவு நீ போறியோ அவ்வளோத்துக்கு உனக்கு லேண்டு சொந்தமாயிடும், பட்டா கிடைச்சிரும் உனக்கு அப்படின்ட்டார் அவர். சரின்ட்டு இவன் நடக்கிறான், முதல்ல ஓடுறான், அப்புறம் கொஞ்சம் ஜாகிங் பண்ணுறான், அதுக்கப்புறம் வாக் பண்ணுறான், அதுக்கப்புறம் தவழ்ந்துட்டு போயிட்டு இருக்கான் கீழே. ஏன்னா அவனுக்கு இன்னும் லேண்டு வேணும்ன்ட்டு. ஸோ தவற ஒரு ஸ்டேஜில் வந்து மூச்சு எல்லாம் போயிட்டார் அவர், டிக்கெட் வாங்கிட்டார். ஏன்னா மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணணும்ல அவருக்கு, வேர்ல்டே கவர் பண்ணுறதுக்காக. அந்த கதையை தான் அவனுக்கு அன்றைக்கி நான் சொன்னேன். அந்த கதையை சொன்ன உடனே ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி செட்டில் இப்போ குழந்தையார் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுங்களேன். இந்த கதையை தான் சொன்னேன் அவனுக்கு. இந்த பாருடா, உனக்கு வந்து 32 33 வயசு ஆயிடுச்சு, உனக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகணும், தங்கச்சிங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு வந்து உனக்கு தியாகின்னு பட்டம் கொடுக்கலாம், ஆனால் நீ கடைசியாக தனிமரமாக நிற்க போகிற. உனக்குன்னு எனக்கு எதனா வேணும்னா நீ இந்த மாதிரி எதனா முயற்சி எடுத்தால் தான் உண்டு. இன்னும் நல்லது கிடைக்கும், இன்னும் நல்லா சிகப்பாக கிடைக்கும், நல்லா ஒரு 50 சவரம் போட்டு கொடுப்பாங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா உனக்கு கல்யாணன்றது நடக்காதுடான்னு சொல்லி இந்த கதையை சொன்னேன். ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணான் எனக்கு. அது பார்த்தா டக்குன்னு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஞாபகம் எனக்கு வந்தது ஒன்று. ஏன்னா இன்னும் கொஞ்சம்ன்றது நம்ம எதுக்காக இன்னும் கொஞ்சம் இருக்கிறோம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்ன, பொறுத்தார் பூமி ஆண்டார்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல இது ஆப்போசிட்டாக வருது. சில இடத்துல வந்து பொறுமையாக இருக்கிறவன் ஒரு நல்ல விஷயத்த அடைவான், அவசரப்படாமல் இருப்பான். அவன் வந்து அந்த இடத்துல பொறுமையாக இருந்தது வந்து அவனுக்கு பெருமையாக காட்டுது. அது வந்து எதை நோக்கி, அது நல்ல விஷயத்தை நோக்கி போதா, ஆசை நோக்கி போதா, பேராசை நோக்கி போதா, அந்த மாதிரி விஷயத்தை வச்சு இந்த டாபிக் மாறுது. அதனால் எனக்கு 2 கன்ஃபியூஷன் இருந்தது. இது வந்து இது என் லைஃப்பில் நிறைய இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நினச்சி ஏமாந்ததும் இருக்குது. ஆசைப்படும் போது அது ஏமாறும்போது நமக்கு கில்ட்டினஸ்ஸாக இருக்குது. அதே நம்ம ஆசைப்படாமல் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பொறுத்து அது போனாலும் ஓகே, எண்ணி துணிக கருகும் துணிந்த பின் எண்ணும் என்பது இருக்குன்ற மாதிரி, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்சது இதுதான், நான் இதான முடிவு எடுத்தேன், எனக்கு கரெக்டு தான். அது இப்போ சார் சொன்ன மாதிரி எனக்கு இது கரெக்டு, எனக்கு வேணாம் இந்த இடத்துல. என் மனசு என்ன சொல்லுது, இந்த இடத்துல வந்து அசிங்கப்பட்டுன்னு இருக்கணுமா, நான் போடா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன், தூக்கி போட்டு போயிடும், அதுதானே முக்கியம். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல எந்த மாதிரி ரெக்ரெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லை. ஓகே, ப்ரொமோஷன் போச்சு, சர்வீஸ் போச்சு, இட்ஸ் ஓகே, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் நான் இதில் பார்க்குறேன் சார். ரொம்ப நன்றி. சூப்பர் செல்வா, நல்ல ஒரு உதாரணம் கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. அடுத்தது யார் பேசுறது, யார் இருக்கீங்க? காயத்ரி, ரிஃபாய் பாய், காயத்ரி வாங்க வாங்க வாங்க. யார் பேசுறது? ரிஃபாய் பாய் பேசுறதா, காயத்ரி பேசுறீங்களா? சரி, ரிஃபாய் பாய் ஆன் பண்ணல, காயத்ரி வாங்க. ரெண்டு பேருமே இல்லைன்னா அலமேல் மேடம் பேசுறீங்களா? அமதா மேடம் முடிச்சிட்டாங்க இல்லையா? அமதா மேடம் முடிச்சிட்டாங்க. பிரசன்னா வணக்கம் சார். வாங்க சார், 2001ல நான் பிஜி முடிச்ச உடனே ஒரு காலேஜ் ஒன்று புதுசா கட்டிட்டு இருந்தாங்க. அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருந்தது. அந்த இயரே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் சும்மா போனேன், காலேஜ் புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். காலேஜ் பேர் அன்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பேர் நல்லா இருக்கு, சரி உள்ள போய் பார்ப்போமே அப்படின்ட்டு போனேன். ஓப்பனிங் இருக்கான்னு கேட்டேன். புதுசா அவங்க வேற யாருக்கோ நான் கேட்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கேண்டிடேட்டை வர சொல்லுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு தான், நான் இப்போதான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், போன வாரம் தான் எக்ஸாம் முடித்தேன் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்படிலாம் வரக்கூடாது, நீ ப்ராப்பரா ட்ரெஸ் கோடோட இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. அவர் பிரின்சிபலா இருந்தவர் வந்து எக்ஸ் சர்வீஸ். அடுத்த வாரம் திருப்பி நான் போனேன். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டு நான் தான். இப்பயும் அந்த காலேஜில் நான் போனேன்னா எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். ஆனால் அப்போ எங்கள் வீட்டில் அம்மா, அக்கா, மற்றவங்க எல்லாருமே சொன்னாங்க, புதுசா ஆரம்பிச்சிருக்கிற காலேஜ், அது எப்படின்னே தெரியாது, அது வந்து ஒரு ஃபவுண்டர் வந்து ஒரு முஸ்லிம், அதனால நீ போறியே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் ஆளாளுக்கு கன்ஃபியூஷன்லாம் கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை ஓகே பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபும் கூட. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் 2006ல் எனக்கு டிசிஎஸ்ல நான் வந்து கார்ப்பரேட் ட்ரெயினரா உள்ள போனேன். அப்போ அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒருவேளை நான் அந்த ஆஃபரை விட்டுருந்தேன்னா, இப்போ 20 வருஷம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், நான் எல்லா இடத்துலயும் பெருமையா சொல்லிக்கிறேன், எனக்கு அந்த ஒரு இதுவே பிளாட்ஃபார்மே இல்லாம போயிருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அன்னைக்கு நான் அத்தனை பேர் கன்ஃபியூஸ் பண்ணியும் நான் என்னோட டெசிஷன்ல கிளியரா இருந்தேன். அது எனக்கு ஃபேவரா இருந்தது அப்படின்றது. அதே மாதிரி நான் செஞ்ச ஒரு
இன்னொரு விஷயம் என்னன்னா 2006 நான் 2006 டிசம்பர்ல டிசிஎஸ் ஜாயின் பண்ணேன். ஆனா நான் டிசிஎஸ் வரும், நான் அப்ளை பண்ண போறேன் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பதான் எனக்கு லைஃப்ல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் வெளியில வந்து நான் வேலைக்கு திருப்பி போயாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்லெட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்ளை பண்ணுனேன். ஏன்னா நான் அப்ப ஆல்ரெடி எம்எஸ்சி முடிச்சிருந்தேன். அதனால ஸ்லெட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தோம். எனக்கு நவம்பர் லாஸ்ட்ல எக்ஸாம் இருந்தது. ஆனா நவம்பர் மிட்ல எனக்கு டிசிஎஸ்லேருந்து ஆஃபர் வந்துருச்சு. அதனால நான் ஸ்லெட் எழுத மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. சும்மா வந்து அட்டெண்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸோட போலாம். திருச்சிக்கு போய் எழுதணும். ஏன்னா அப்ப சென்டர்லாம் பக்கத்துல கிடையாது. திருச்சிக்கு போணும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து அட்டெண்ட் பண்ண அதுக்காகவாவது வான்னாங்க. முடியவே முடியாது. நான் டிசிஎஸ்ல நான் தான் என்ன கூப்பிட்டுட்டாங்க. நான் அங்க தான் போறேன். நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு. ஸோ இப்ப வந்து ஒருவேளை நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன்னா மேபி என்னோட அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்திருக்குமோ, நான் விட்டுட்டேனோ அப்படின்னுட்டு. பட் ஆனா இப்ப ரீசெண்டா கேட்கும்பொழுது சொன்னாங்க, இல்ல அது லைஃப் டைம் வேலிட் கிடையாது. அது ஏதோ சம் டைம் இருக்குன்ற மாதிரி அது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனாலும் நான் அத விட்டா கூட நான் பெட்டரா தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொன்னு வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ண புதுசுல பையன வச்சுட்டு ஸ்ட்ரகிள் பண்ணும்பொழுது, சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, "வேலை வேணும்னா பையன விட்டுறணும். பையன் வேணும்னா வேலைய விட்டுறணும். உன்னால 2த்தையும் பண்ண முடியாது. ஏன்னா இது 9 to 5 ஜாப் கிடையாது. ஐடின்றதுனால உனக்கே என்னன்னு தெரியாது. நீ நெறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும்." அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப எங்க பெரியம்மா, அம்மாவோட ஓன் சிஸ்டர். அந்த பெரியம்மா மட்டும் சொன்னாங்க, "யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நீ டைரக்ட்டா உன்னோட பாஸ் யாரோ, உன்னோட சிஸ்டம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க எனக்கு சொன்னது வந்து என்னன்னா, அவங்க யாரோ டைரக்ட்டா அவங்கள்ட்ட போய் உன் பிரச்சனைய பேசு. நடுவுல எந்த மீடியேட்டரையும் நீ வந்து அலோ பண்ணாத. உனக்கு கஷ்டமா இருக்குன்னா, கஷ்டமா இருக்கு. பெர்மிஷன் வேணும்னா, பெர்மிஷன் வேணும். ஸ்ட்ரெயிட்டா போய் பேசு. எக்காரணத்த கொண்டும் வேலைய விடாத. அவனா போன்னு சொல்ற வரைக்கும் நீ வேலைய விட்டு போக்கூடாது." அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைய நான் இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ நெறைய ஸ்ட்ரகிள்ஸ், நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்தா கூட நான் திருப்பி திருப்பி அந்த வார்த்தைய ரீகலெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். இப்ப வரைக்கும் நான் இருக்கிறதுனால நான் நல்லாவே இருக்கேன். அதனால நெறைய பேர் நமக்கு தப்பான, இல்ல நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்த சொன்னா கூட, ஏதாவது ஒருத்தவங்க சொல்றது நமக்கு உள்ளுக்குள்ள இது உனக்கு செட் ஆகும் பிரசன்னா அப்படின்ற அந்த ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆகும். அத மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன். அது எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சேன் சார். ஆ இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா 10th படிக்கும் பொழுது எங்க சூர்யா வந்து ஸ்கூல்ல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மடிப்பாக்கம் பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் அப்படின்னாலே, அது அவ்ளோ ஒரு ஸ்ட்ரிக்ட்டான டெரரான ஸ்கூல். அவ்ளோ ஒரு டிசிப்ளின். எங்க சூர்யாக்கு அவ்ளோ ஸ்ட்ரிக்ட் எல்லாம் செட் ஆகாது. ஆ அவன் ஹோம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் கிளாஸ் ஒர்க்கே இன்கம்ப்ளீட்டடா தான் எடுத்துட்டு வருவான். அதனால பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. அது அவனுக்கு கொஞ்சம் சின்ன கிளாஸ் வரைக்கும் தெரியல. பெரிய கிளாஸ் வரும்போது கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அந்த மார்ச்ல பப்ளிக் எக்ஸாம் அப்டின்னா, அவன் ஹால்ஃப் இயர்லி டயத்துல நான் ஸ்கூலுக்கு போமாட்டேன். நீ டிசி வாங்கிடு அப்டின்னு சொல்லிட்டான். 10th டிசம்பர் நவம்பர், டிசம்பர்ல ஹால்ஃப் இயர்லி டயத்துல எனக்கு வந்து டிசி வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டான். எங்க அப்பாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேரன் முக்கியமா? படிப்பு முக்கியமா? அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா? அப்படின்ற மாரி அவன வச்சுட்டே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ஒரு டார்ச்சர்னா, அவன மாரி 2 பங்கு எங்க அப்பா என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவன் இல்லன்னா நான் வரேன்டா கையெழுத்து போட்டு டிசி வாங்குறேன்ற ரேஞ்சுக்கு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஆ அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போயிட்டு கேட்டு, அவங்க டிசிலாம் அப்படி குடுக்க முடியாது. அந்த மாரி ப்ராசஸ்லாம் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம், சரின்னு நான் சார் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி, இவன்ட்டயும் சொல்லி நான் ஸ்கூலுக்கு அனுப்பல. நான் வீட்ல வச்சு படிக்க வச்சுக்கிறேன். நீங்க அட்டெண்டன்ஸ ஸ்டாப் பண்ணாதீங்க. அவன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேற ஸ்கூல் மாத்திக்கிறேன். ஆனா அவன் 10த்ல 90%க்கு மேல எடுப்பான். அதுக்கு நான் கேரண்டின்னு நான் என்னோட இதுல சொல்லிட்டு, கூட்டிட்டு வந்து ஒரு 1 மாசம் நான் வீட்ல தான் வச்சிருந்தேன். அவன ஸ்கூலுக்கு அனுப்பல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்ல அவனால இருக்க முடியல. தாத்தாக்கும், பேரனுக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரில அவனே சொன்னான், "நான் ஸ்கூலுக்கே போறேன்" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சார் கிட்ட போயிட்டு, அப்போ இந்த மாடல் எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். அதனால எக்ஸாம்க்கு அனுப்பி
எக்ஸாம் எழுத சொல்லி அவன் அதே மாதிரி 94 96 எடுத்தான். 11th 12th வேற ஸ்கூல் மாத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்தது சார். இதெல்லாம் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காயத்ரி பேசுறீங்களா? காயத்ரி ரிஃபாய் பாய் வாங்க. ரிஃபாய் பாய் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு போய் சந்திக்கிறோம் சார். நீங்க இப்ப இன்னும் கொஞ்சம் பாட்டு வந்தது அந்த டைட்டில் ஏதாவது போகணும்னு பார்த்தா, ஆனால் உங்களுடைய அந்த எப்பவுமே அந்த ட்விஸ்டான டாபிக் தான் நம்ம ஹெட்டிங் தான் வைப்போம். அதில் இது பெரிய இப்போ நான் ஷார்ட்டாக நிறைய டிசிஷன் மேக்கிங் எடுத்தாலும் கூட ஒரு ஷார்ட்டாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணது, இப்போ லேட்டஸ்டாக பண்ணது என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆகுது. ஒரு 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 செட்டில்மெண்ட்டுக்கு நான் ரூபா காசு கொடுக்கணும். அதில் வந்து என் ஃப்ரெண்டு கோல்டெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட சொன்னால் எனக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு வந்து ஃபண்டு வேணும். அப்போ சொன்னால் இப்போ நல்ல ரேட்டு போயிட்டுருக்குது, இப்போ வந்து பேங்க்கில் வைக்கிறதோட உண்ட அன்யூஷுவல், அதாவது ரொட்டீனாக போடாத நகை எதாவது இருந்தால் ஒய்ஃப்ட்டு இருந்து வாங்கி அதை வித்துரு அப்படின்றான். சரி நல்லா சொல்கிறான்னு பார்த்தா அப்போ 13,000 இருந்தது கிராமு. அப்போ நான் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு 50,000 குறைய வர்ற மாதிரி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் போகிறேன், நான் போயிட்டு நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், உன்னோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வச்ச அமௌண்ட் எவ்வளோ கூட வருதோ அது வந்து ரீச் ஆன பிறகு நான் அதை தந்து விற்க சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபாலோஅப்பில் தான் இருந்தான். 12 ஆச்சு, 13 ஆச்சு, 13 ஆயிடுச்சு. நல்ல ரேட்ரா குடுறான்னா நான் கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்போ நான் அந்த கோல்டு அவுன்ஸ் ரேட்டு யூஎஸ்ல உள்ளதை அந்த கிராஃப் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆன்லைனில் காலையிலையும் பார்ப்பேன், சாயந்தரம் பார்ப்பேன். அப்போ அந்த கிராஃப் மேலே இருக்கும்போது கண்டிப்பாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சரி சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நான் அமௌண்ட்டு சொன்ன ஒரு 50 ரூபா எனக்கு வந்த உடனே நான், அதாவது ப்ளஸ் 50 ஒரு அமௌண்ட்டோட ஒரு 50 ரூபா கூட வந்தால் போதுங்கிற லெவல் வந்த உடனே நான் அவனுக்கு ஃபோனை பண்ணி மெட்டீரியலை கொடுத்து இது பண்ணிக்கோ, க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் சார். சொல்லிட்டேன். நான் அந்த கிராஃபை கொடுத்து காலையில் பார்த்தேன். ஒரு 2 மணிக்கு இன்னொரு கிராஃபை நான் யூஎஸ்ல அந்த அவுன்ஸை தான் நான் பார்க்கல சார். 5 மணிக்கு கொடுத்து கேஷை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டான். கொடுத்துட்டு 7 மணிக்கு தகவல் வருது 13,000 உள்ளது ஜம்ப் ஆகி 14,500, இன்னைக்கு 15,000 நினைக்கிறேன். 15,000 ஒரு கிராம் ஓடுது. ஆக்சுவலாக நான் எடுத்த டிசிஷன் அங்கே யாருக்கும் எடுக்க முடியாது, நான் தான் எடுத்து சொல்லணும். அவங்களும் டெய்லி ரேட்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒய்ஃபு ஃபோனை பண்ணி சொல்லி கொடுத்த உடனே நம்ம எடுத்த முடிவு இப்படி ரேட்டுக்கு எனக்கு பார்த்தா எனக்கு 1 ரூபா 1.5 மேலே வந்திருக்கும். ஆனால் எனக்கு அது லாபமாக தான் கிடச்சிது. இருந்தாலும் ஒரு கண்ணுக்கு முன்னால் ஒரு அமௌண்ட்டு போகும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இன்னும் ரொம்ப விரிவாகவே போய் அதை கொடுக்க முடியாமல் ஆகிப்போச்சுமே, எனக்கு லாஸில் தான் நிற்கிது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிசிஷன் எடுத்தது கரெக்டாக, அல்லது நம்ம வந்து இன்னும் பொறுமையாக இருந்து டவுனாக இருந்தால் பின்னையும் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்குமேங்கிறதுல 2 நாள் வேலையை பார்த்தேன். 3ஆவது நாள் வேலையை பார்க்குறது இல்லை, ஒய்ஃபுக்கு சொல்கிறதும் இல்லை. கொடுத்தாச்சு, தட் இஸ் இந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. திருப்பி அதை படிக்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு நான் பார்த்து 3 நாள் ஆச்சு. அந்த ரேட்டு என்னன்னு பார்க்குறதே இல்லை இப்போ. இதுதான் சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் டிசிஷன் மேக்கிங் எனக்கு இது ராங் ஆயிட்டோன்னு எனக்கு இல்ல. கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்ஜென்ட் இல்லைன்னா வெயிட் பண்ணிருக்கலாம். அர்ஜென்ட்ன்ற பட்சத்துல இது பண்ணலாம். கோல்டு வந்து மேக்சிமம் ஏறுமே தவிர எப்பயாச்சும், அதாவது இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், நாளைக்கு ஏத்திடுவான். அப்படிதான் இருந்து போயிட்டு இருக்கு. கொடுத்த வாக்கு டேட் படி கொடுக்கணும்ல, நாளைக்கு நம்மள அப்ப அது நீங்க செஞ்சது சரியான ஒரு முடிவு. இவரு நம்ம செல்வா சார் சொன்ன மாதிரி சில இது ஆப்போனண்டா வேற இருக்குது. தலைப்பு திருக்குறள்ல வேற மாதிரி இருக்குது. அவர் சொன்னது கரெக்ட் தான். எதை முடிவு எடுக்கிறதுங்கிறத எப்படி சொல்றது மாற்றாவும் இருக்குது. பார்க்கலாம் மற்ற ஆள் கூட கருத்துக்கலாம். மகிழ்ச்சி. குட் குட். ரிஃபாய் பாய். காயத்ரி பேசுறீங்களா? இல்ல சார், கோல்டு குடிச்சிருக்கு பேசுறேன். ரைட், ஓகே. ஆனா சார் நான் ரிஃபாய் சாருக்கு சொல்லுவேன், அந்த கோல்டு வந்து வாங்கும்போது இருந்ததை விட நம்ம விற்கும் போது லாபத்துல தானே கொடுத்துருக்கோம். ஆமா, அதை நினைச்சுக்கணுமே தவிர போனதை நினைக்க கூடாது. அதான் நினைச்சோம். ஆனா இப்ப கொடுத்திருந்தா 1.5 லட்சம் ரூபாய் போயிட்டு அதை எப்படி நினைக்காம வைக்க முடியுங்கிறேன். அதை நினைக்க கூடாது சார். அது நினைக்காம இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். அது ஆமா, ஏன்னா நம்ம வந்து நஷ்டத்துல கொடுக்கல, வாங்கினதை விட லாபத்துல தானே கொடுக்குறோம் நம்ம. அப்புறம் நான் அவனுக்கு பிடிச்சி சத்தம் போட்டேன், கள்ளப்பையில இவ்வளவு நாள் நம்மளோட ஃப்ரெண்ட்லியா பண்ண, அவனுக்கே தெரியாது இல்ல, ஐயோ நான் இவ்வளவு ஏறு நினைக்கலடா,
உனக்கு தந்ததோட அது அப்படி இறங்குன்னு நினைச்சேன். ஏறு வரிசையில் ஏறிட்டு, ஆனா அவன் வாங்கினவனுக்கு லாபம் ஆகி போச்சு. பாருங்க, இறைவன் யாருக்கு எதை கொடுக்குறானோ அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கக்கூடாது, யாருனாலும் கொடுக்கவும் முடியாதுங்கிறது வந்து தத்துவம் வந்து இந்த காரியம் என்னிடத்துல நடந்து போச்சு. நம்ம அவனுக்கு லாபம் கொடுக்கல, பட் அவனுக்கே லாபம் இறைவனா கொடுத்த மாதிரி கிடைச்சு போச்சு அவனுக்கு. அதுல எனிஹவ் மகிழ்ச்சி. ஓகே, ஐ திங்க் எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறேன். வேற யாரும் பேசணும்னா பேசலாம். எனக்கு இந்த தலைப்பு ஏன் எப்படி உங்களுக்கு யோசனையில மண்டையில பட்டுது அதை சொல்லுங்க எனக்கு. இல்ல, சாரோட புக்கை படிக்க ஆரம்பிச்சேன். படிச்ச உடனே அந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. ரைட், ஓகே, இது 3 பாயிண்ட வச்சு ஒரு டாக் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணேன். வேற ஒண்ணும் கிடையாது. முதல் அரை மணி நேரம் இணையில, அதனால தெரியல. ஓகே, அதனாலதான் இந்த தலைப்பு வந்து இவரோட புத்தகம். நீங்க முதல்ல வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த புத்தகம் தான் நேர்பட பேசும் சோமவல்லியப்பன் சாரோட புத்தகம். செல்வாசர் தான் கேட்டா ரொம்ப வருத்தம் தான். அடுத்தப்பல கட்டுரைகள் எழுதினேன். என்னோட அனுபவங்கள் பல இருக்கு. இல்ல, நீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்குனதை பார்த்து உங்ககிட்ட இதெல்லாம் உங்ககிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டே வர்றேன். அதனால ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும் வேரியேஷன் தானே, நல்லபடியா ஆகும். அதுதான் உங்களுடைய இதுவும் சொல்றேன் பாருங்க. நாங்க வந்து பேப்பர் கோல்டு போட்டிருந்தோம். அந்த பணத்தை வந்து நாங்க எடுத்துட்டோம். எடுக்கும்போது என் பையன் சொன்னா, எதுக்குமா இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்னா. என்னடா 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பவுன் வந்துருச்சு, எடுறா அதை முதல்ல, அது வேற திருப்பி கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட போகுது, எடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறம் நீ இன்னைக்கு சொல்றான், ஏமா கொஞ்சம் பொறுத்திருக்கலாம்ல, இன்னைக்கு 1 லட்சத்து இப்ப 7,000 12,000 ஏதோ வந்திருக்குல்ல, என்னம்மா இப்படி பண்ணி விட்டீங்களே அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த பாரு, எப்படி இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தாலும் கோல்டு விலைதான், முன்னாலேயே வாங்கி வச்சிருந்தாலும் அந்த விலைதான். அதனால அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அதுக்கு நம்ம இவ்வளவு தங்கம் வாங்குறோம்ல, அந்த கணக்குல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னானா. என்னைக்கும் கோல்டு விலை வந்து வச்சிருந்தாலும் அது வந்து பவுனு தான், அது வைக்கலைன்னாலும் அது ரெண்டும் ஒண்ணுதான். அது பேப்பர் கோல்டா இருந்தா என்ன, நெஜம் கோல்டா இருந்தா என்ன அப்படின்னு சொன்னாலும். ஆனாலும் இப்படி பண்ணிருக்க கூடாதுமான்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். சரிங்க, சரிங்க, ரைட், ஓகே. அப்புறம் வேற யாராச்சும் முடிச்சுக்கலாமா? நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்க சார், நான் பேச முடியல, பார்க்க முடியல. பரவாயில்ல மேடம், பரவாயில்ல. யூடியூப்ல அமைச்சிருங்க, பாத்துறேன். இன்னும் கொஞ்சம் ஆசைப்படக்கூடாதுன்றீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆசைப்படக்கூடாதுன்ற டாபிக்கா? நீங்க முழுசா கவனிங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இப்போ இல்ல பேசுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சார். மேடம் பேசுவாங்க, பேசுறோம். இல்ல மேடம் முடிச்சிட்டாங்க. காயத்ரிக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்குது, நாங்க இருந்த கோல்ட கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இல்ல இது ஆக்சுவலா இந்த ஃபைனான்சியல் விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே லைஃப்ல நடந்திருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிதான் வந்து அந்த டைம் வந்து என்னால் சேலே பண்ண முடியல. பட் என்னாச்சு, எனக்கு அந்த புரோக்கர் கிட்ட வந்து அவன் என்ன சொல்லிட்டான், நான் வந்து மேலே ப்ரைஸ் வச்சு தான் விற்றாதான் நான் மேலே காசு வச்சு விற்றுக்கிறேன் அப்படின்னா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எப்போ அவங்களுக்கான ஸ்ட்ரகிளிங் ஆகுன்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் என்னாச்சு, அவனுக்கு சரி ஓகே நீ மேலே ப்ரைஸ் வச்சு விற்றுக்கோ அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு எங்கேருந்து தான் ஆள் கிடைச்சாங்கன்னே தெரியல. பட் ஆனால் ஆளை கிடச்சிட்டான், ஆள் கொண்டு வந்துட்டாப்புல. நான் வந்து சேல் பண்ணிட்டேன். நான் இடம் சேல் பண்ணேன். அந்த சேல் பண்ணதுக்கு அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்த கேஷில் என்ன பண்ணால் அவன் நான் இருந்த இடத்த விட இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இடம் வாங்கிட்டாப்புல. இடம் வாங்கி அந்த இடம் இன்னமும் அதில் தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் என் கையில் இருந்த இடம் போயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்லி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டெசிஷன் எடுக்கிறதா இல்லை எடுத்த டெசிஷன் தப்பான்றதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி தான் சார் இது வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு நம்மளோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறதுன்றது தான் அங்க முக்கியமே தவிர, நீங்க வந்து அத வந்து நம்ம எடுத்து தவறா இல்லையா அப்படின்றது வேற விஷயம். முதல்ல வந்து நம்மளோட சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தான். நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணுவோம்,
எனக்கு தெரிஞ்சு ஒரு எங்க அப்பா இருக்கும்போது 85ல ரெட்டேரியில ஒரு லேண்ட் பார்த்தோம். ஒரு கிரவுண்டு 8000 ரூபாய்க்கு லேண்டு பார்த்தோம். 8000 ரூபா தான், 8500 ரூபா நினைக்கிறேன். பார்த்தது ஒரு கிரவுண்டு. அந்த இடத்துல அப்போ வந்து தண்ணி வரும். தண்ணி ஓரளவுக்கு ஒரு மழை பெஞ்சுனா நல்லா தண்ணி வரும். எங்கன்னா மெயின்லயே ரெட்டேரி அந்த பிரிட்ஜ் சிக்னல் இருக்கு இல்லையா, சிக்னல் லெஃப்ட்ல திரும்பின உடனே அந்த டீச்சர்ஸ் காலனி வரும். அதுக்கு முன்னாடியே மெயின்லயே இந்த இடத்துல தண்ணி வரும்ன்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு நாங்க அப்பதான் கலர் டிவி வந்த புதுசு. சரி ஓகே கலர் டிவி வாங்கி போடலான்னு வாங்கி போட்டோம். அந்த கலர் டிவி ஒரு வருஷத்துல போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனா இன்னைக்கு இந்த இடம் மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. சோ அப்ப டிசிஷன் மேக்கிங் என்னன்னா, அந்த இடத்துல நாங்க எடுத்த முடிவுன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தண்ணி வரும்ன்றது ஒரு பக்கம், எங்களுக்கு அந்த யாரும் அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை. எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்றதுனால வாங்கி போட்டு தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, அது விலை ஏறும் கொல்லும், லேண்ட் வந்து என்னைக்கு உதவும் அப்படின்றது அந்த ஒரு அட்வைஸோ யாரோ வச்சோம் ஒரு சஜஷனோ கொடுத்துருந்தா ஒரு முடிவு மாத்தி எடுத்துக்கலாம். ஆனா நாங்க எடுத்த முடிவு வந்து தப்பான முடிவுன்னு பல நேரங்களில் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனா அது வந்து ஓகே பரவாயில்ல, என்ன பண்றது, சில நேரங்களில் சில விஷயங்கள் அப்படிதான் போகும் அப்படின்றத விட்டுட்டோம். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும். இப்ப மாலதி சொன்னீங்க பாத்தீங்கன்னா, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்க பல முடிவுகள் எடுத்தோம். அந்த மாதிரி நான் பல முடிவுகள் வந்து கரெக்டான நேரத்துல நான் சில முடிவுகள் ரொம்ப நிதானமா எடுப்பேன், சில முடிவுகள் டக்குன்னு அடுத்த செகண்ட் எடுத்துவேன். ஏன்னா எனக்கு தெரியும், அது அனுபவத்துல கத்துக்கின விஷயங்கள். அந்த மாதிரி முடிவுகள் வந்து நமக்கு தகுந்த மாதிரி தான். இந்த 3 உதாரணம்ன்றது ஒரு உதாரணத்துக்காக நாம எப்படி முடிவு எடுக்கிறோம். அவர் சொன்ன பாதி அந்த இது வேற. அதுல வந்து இந்த நம்ம கோணத்துல இதை ஆலோசிப்போம் அப்படின்றதுதான், கலந்துரையாடுவோன்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்தேன். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் ஏதாச்சும் சொல்றது சொல்லலாம். கல்யாணி மேடம் மீன்படி அப்படியா சரிங்க, வாங்க எதனா சொல்லணுமா? இல்ல சார், நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தேன். நம்ம இருக்கிறது தெரியும் சார், அதுதான் எல்லாத்துக்கும் அப்பப்ப தலையாட்டுறது சிரிக்கிறது அந்த மாதிரி. எல்லாத்துக்கும் எல்லாருடைய இதையும் கேட்டுட்டே இருந்தேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அழகா சொன்னாங்க. என்ன ஒண்ணே செஞ்சு முடிச்சாச்சு, திருப்ப அதை பத்தி வருத்தப்பட மட்டும் கூடாது. அவசியம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விஷயத்தையும் நம்ம முடிவெடுத்துட்ட பிறகு வருத்தப்பட்டோ அதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல். அது தேவையில்லை. இது வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஓகே சார், இப்போ நம்ம செல்வா சார் ஒண்ணு சொன்னாரு, நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒண்ணு சொன்னா அதை கேட்கறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப நம்ம முடிவு பண்ணி ஓகேன்னு எடுத்துட்டா கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நீ அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அது வந்து கடைசியா நம்ம குழிக்கு போற வரைக்கும் பின்னால வரும். அந்த மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ற தைரியமும் நம்மளுக்கு வேணும் வாழ்க்கையில். கண்டிப்பா இருக்கும் மேம். இப்போ நான் வந்து அபிஷியலா யூஎஸ் போனேன், H1B போனேன். எனக்கு 3 years வேலிடிட்டி. நான் எவ்ரி 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. அப்படிதான் போனேன். நான் ஆனா போக மாட்டேன்னு சொன்னேன், பட் வேற ஆப்ஷன் இல்ல. ஆபீஸ்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க, ப்ரெஷர். நான் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். போனேன். போகும்போது என்ன சொன்னாங்க, சூர்யாவை அங்க கூட்டிட்டு போய் படிக்க வைக்கலாம்லாம் சொன்னாங்க. அவன் அண்டர் 21ன்றதுனால கூட்டிட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, நான் இவ்ளோ எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட கனெக்ட் ஆகுறேன். அங்க போய் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி என்னால இருக்க முடியல. அது ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. 4 year டிகிரி இல்லாம அவனை அங்க நான் படிக்க வைக்க முடியல. போன உடனே நானே செட் ஆகல. அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ். எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் சூர்யாவும் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். திருப்பி பேசுறோம். 2 பேருமே எதுக்குமே அழமாட்டோம். அவன் என்கிட்ட அழறான், நான் அவன்கிட்ட அழறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு அது எனக்கு ஒரு பிரீத்திங் டிஃபிகல்ட்டியை கொண்டு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் 4 மாசம் தான் அங்க இருந்தேன். என்னோட பாஸ்லேருந்து எல்லாருமே என்னை திட்டுவாங்க, உனக்கு வந்து பிழைக்க தெரியல, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பயும் எனக்கு விசா மீன்ஸ் H1B பெட்டிஷன் இருக்கு, நான் போனோம்னா நான் திருப்பி போகலாம். ஆனாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் தெளிவா இருக்கேன். எங்க பாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு இவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு உன்னால போக முடியும், நீ வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணல, நீ தப்பு பண்ணிட்ட, நீ லைஃப்ல அப்படி வந்திருக்கலாம் இப்படி வந்திருக்கலாம்லாம். நான் அந்த ஸ்ட்ரெஸ் அது அப்ப வந்துதான் நான் வந்து ஒரு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுதுதான் எதேர்ச்சியா நான் MIM குள்ளேயே வந்தது. சார் கிட்ட நிறைய இதை நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்.
வந்துட்டல்ல, உனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல்ல, அத நினைக்காத. திருப்பி திருப்பி எனக்கு அத சொல்லிட்டு, இப்ப எவ்வளவு பேர் வந்து என்ன ரவுண்டு கட்டி ஒரு ரூம்ல நான் மட்டும் வச்சு நீ தப்பு பண்ணிட்ட பிரச்சனைனாலும் இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டான்னு நான் ஸ்ட்ராங்கா வந்து அத செட் பண்ணிட்டேன். நீங்க Right. சொல்ற மாதிரி நம்ம குழிக்கு போற வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அத வந்து இல்ல நான் இப்படிதான்றத செட் பண்ணிட்டோம்னா அது பிரச்சனை இல்ல. ஆமா, ஒரே இது என்னன்னா நம்ம செய்யறது கரெக்டா இருக்கணும். அது வந்து நம்ம முட்டாள்தனமா உன்னை பிடிச்சிட்டு இல்ல இல்ல யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னாக்க அங்க வந்து அடிபடுவோம். அது அதாவது சச்சின் வந்து 10வதுல ஃபெயில் ஆகி போனாலும் வந்து அவரு ஜெயிச்சாரு. அதுக்குன்னு 10வதுல ஃபெயில் ஆகுறவங்க எல்லாரும் ஜெயிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி கண்டிப்பா. நம்மளுடைய இது வந்து யோசிச்சு நல்லா முடிவு எடுத்துடணும். அது நமக்கு சில சமயம் வந்து தவறா இருந்தா கூட அதை திரும்ப மறுபடியும் கரெக்ட் பண்ணிக்கணுமே ஒழிய இல்ல இல்ல நான் அதை பிடிச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி அதுலயே நிக்காமையே இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட். தேங்க்யூ சார். சூப்பர். நல்ல கலந்துரையாடல். சொல்லுங்க. இல்ல சார், ரெக்கார்டிங் முடிச்ச வாட்டி வேணா பேசட்டுமா? காயத்ரிக்கு வந்து தொண்டை கட்டின்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பிரச்சனை இல்லப்பா, பாயிண்ட். ஓகே, முடிச்சுக்கலாமா? மகிழ்ச்சி. ஒரு நல்ல டிஸ்கஷன்ஸ். சாதாரண ஒரு 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 சின்ன அனுபவங்கள், சின்ன சின்ன அனுபவங்கள் வாழ்க்கையில கலந்துரையாடும் போது இதுல வந்து நம்ம வந்து பழசும் நம்ம வந்து அலசி பார்க்கிறோம். நம்ம கடந்து போன விஷயங்களை அலசி பார்க்கும் போதும் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது, நம்ம எடுத்த முடிவுகள் வந்து சரியானதுதான் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம்னா நம்ம மன நிம்மதியா இருக்கும். பல நேரங்கள்ல பல விஷயங்கள் எடுத்து ராங்கா கூட இருக்கலாம். ஆனா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவுகள் வந்து எடுத்தாச்சுன்றப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சோம்னா சரி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு உங்களோட சூழ்நிலை, உங்களோட இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து நீங்க முடிவெடுங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை போட்டது. மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் தேவையா, உங்கள் சூழலை பொறுத்து தேவையா இல்லையா என்பதை முடிவெடுங்கள். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.